योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यांश हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान्नमो भगवते पुरुषाय तुभ्यम्. கடந்த 5 நாளா பிரஸ்தானத்ரயத்தில் ஸ்ருதி பிரஸ்தானம்ங்கிற உபனிஷத் 5 உபனிஷத் சாமான்யமா ஸ்பர்ஷம் பண்ணினோம். இன்னைக்கு அதே போல ஸ்ரீமத் பகவத்கீதா எது பகவத் பாதால் சமஸ்த வேதார்த்த சாரசங்கிரக பூதம் அப்படின்னு சொல்றாளோ அந்த கீதா சாஸ்திரத்தை கொஞ்சம் ஸ்பர்ஷம் பண்ணோம், கொஞ்சம் தியானம் பண்றோம், அவ்வளவுதான். கீதை, உபனிஷத், பிரம்மசூத்திரம் இதை மூணையுமாவே பிரஸ்தானத்ரயம் அப்படின்னு சொல்றான்னு முதலே சொன்னோம். இந்த பிரஸ்தானத்ரயம் எல்லாமே பண்டிதர்களுக்கு, பண்டிதாக தத்துவதர்ஷினஹா அப்படின்னு பகவான் கீதையில வியாக்கியானம் கொடுக்கிற பகவத் பாதாள் பண்டா ஆத்ம விஷயா மதிஹி ஏஷாம் தேஹி பண்டிதாக அப்படின்னு. யாருக்கு ஆத்ம ஞானம் இருக்கோ, யாருக்கு ஸ்வரூப ஞானம் இருக்கோ அவாதான் பண்டிதாள் அப்படின்னுட்டா. நம்ம பொதுவா உலகத்துல புஸ்தகம் படிச்சா பண்டிதன் அப்படின்னு விடுவோம் இல்லையா? நார்த் இந்தியாவில எல்லாம் எல்லா பிராமணனும் பண்டா அப்படின்பா. வாஸ்தவமா இந்த தமிழ்நாட்டில் ஞானிகள்ங்கிற பேர்லேருந்து வந்த சில பேரெல்லாம் திட்டுற பேரா, ஜாதி பேரா எல்லாம் கூட இருக்கு. இப்ப பாப்பான் அப்படின்னாக்கா பார்ப்பான் அப்படிங்கிறது ரிஷி அப்படின்னு அர்த்தம். ரிஷிஷ்ட கில தர்ஷனாத் இல்லையா? பார்க்கக்கூடியவன் தான் ரிஷி. மந்திர திரஷ்டாரோ ரிஷய, திரஷ்டார பார்க்கிறவன் இல்லையா? அந்த மாதிரி தமிழ்நாட்டில் பண்டாரம் அப்படின்னு ஒரு ஜாதி இருக்கு. அது கூட இந்த பண்டாங்கிற வார்த்தையிலேருந்து வந்ததுதான். பகவத்கீதை ஓரோ அத்தியாயம் முடியற போதும் இது ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீகிருஷ்ண அர்ஜுன சம்வாதே அப்படின்னு வருது. நம்ம அத்தியாத்ம சாஸ்திர கிரந்தங்கள் எல்லாமே சம்வாத ரூபமா தான் இருக்கு. உபனிஷதெல்லாம் சம்வாத ரூபமா தான் இருக்கு. குரு சிஷ்ய சம்வாத ரூபமாவோ, அப்பா பிள்ளை சம்வாத ரூபமாவோ, இல்ல ஜனகரோட சபையில நடக்கக்கூடிய ஒரு சம்வாதம், அங்கேயும் ஒரு அறிஞர், ஒரு ஞானி இன்னொரு ஞானி கிட்ட பேசுறதாகவோ இருக்கு. ஒரு ரிஷி இன்னொரு ரிஷி கிட்ட பேசுறதாகவோ இருக்கு. ஸ்ரீமத் பாகவதத்துல பார்த்தோமானால் சம்வாத ரூபமா தான் உபதேசங்கள் எல்லாம் வருது. பகவத்கீதை ஸ்ரீகிருஷ்ண அர்ஜுன சம்வாத ரூபமா இருக்கு. இந்த சமஸ்த கிரந்தங்களும் என்ன பிரயோஜனத்துக்கு, யாருக்காக அப்படின்னா எனக்காகத்தான். எனக்குன்னா நம்ம எல்லாருக்கும். இதோட பரம பிரயோஜனம் என்ன அப்படின்னாக்கா சம்சாரஸ்ய அத்தியந்த உபரம லட்சணம் அப்படின்னு பகவத் பாதாள் உபோத்காதத்திலேயே சொன்ன
சம்சாரஸ்ய அத்தியந்த உபரம லட்சணம். சம்சாரஸ்ய அத்தியந்த உபரம லட்சணம்னா என்ன? சம்சாரம்னா என்ன? தமிழ்ல இருக்கிற சம்சாரம் இல்லை, மலையாளத்துல இருக்கிற சம்சாரமும் இல்லை. மலையாளத்துல நாங்க பேசுறதுக்கு சம்சாரம் அப்படிம்போம். வேதாந்தத்துல அஜ்ஞானம் தான் சம்சாரம், அவித்யதான் சம்சாரம். ஸ்வரூப ஞானம் இல்லாம இருக்கிறது தான் துக்கத்துக்கு, சமஸ்த அனர்த்தங்களுக்கும் காரணமா இருக்கு. இந்த அவித்யினால நமக்கு ஒரு பெரிய லாபம். என்ன லாபம்னா, அப்பிராப்த அசேஷ புருஷார்த்தா பிராப்த அசேஷ அனர்த்தா அப்படின்னு பகவத்பாதால் சொல்ற. புருஷார்த்தம் எதுவும் கிடைக்கவும் இல்லை, ஃப்ரீயா அனர்த்தம் எல்லாம் கிடைச்சது. ஏதாவது ஒரு கடையில சாமானம் வாங்கினா அதுல ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருப்பா ஃப்ரீ அப்படின்னு. அந்த மாதிரி லோகத்துல பிறந்த உடனே நமக்கு ஃப்ரீ கிடைச்சிருக்கிறது துக்கம். அது விலையே கொடுக்க வேண்டாம், பிறந்தால் துக்கம். பிறந்து துக்கப்படாதவன் யாரும் கிடையாது. அந்த துக்கம் இருக்கிறதுனாலதான் இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கேன். துக்கம் இல்லைன்னா நாம பக்திக்கும் வரமாட்டோம், ஞானத்துக்கும் வரமாட்டோம், எதுக்கும் வரமாட்டோம். சுகம் கூட விவேகிக்கு துக்கம் தான். ஏன்னா அதுவும் ஒரு விக்ஷேபம் தான், ஸ்வரூபத்திலேருந்து இருக்கிற ஒரு பிரம்சம் தான். நீங்க ஆச்சரியமா இருக்கும் ஒரு ரிசர்ச் என்னக்கா, உலகத்தில் தற்கொலை பண்ணிக்கிறவாள்லாம் துக்கிக்கிறவர்கள் இல்லை, ரொம்ப சுகமா இருக்கிறவா தான் மேக்சிமம் தற்கொலை பண்ணிக்கிறான். ஏன்னா ரொம்ப சுகம் அனுபவிச்சுடுத்துனா ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆயிடுவானா. ஏன்னா அது ஒரு விக்ஷேபம் தான். துக்கம் வரபோது எப்போ ஒரு சான்ஸ் இருக்கு இவனுக்கு வைராக்கியம் உண்டாகிறதுக்கு. நிறைய துன்பம் வந்ததானா சில பேருக்கு வைராக்கியம் வந்துடுறது, எல்லாருக்கும் வரமாட்டேங்கிறது. அந்த முண்டகோபனிஷத் மந்திரம் நாம பார்த்தோமே, துவா சுபர்ணா சயுஜா சகாயா சமானம் விரக்ஷம் பரிஷஸ்வஜாதே தயோரன்ய பிப்பலம் ஸ்வாது அத்தி அனஷ்டன் அந்யோ அபிஜாகசீதி சமானே விரக்ஷே புருஷோ நிமக்னோ அனீஷயா சோச்சதி முஹ்யமானஹம் ஜுஷ்டம் யதா பஷ்யத்யன்யமீஷம் தஸ்ய மஹிமானமிதி வீதசோகஹ. ரெண்டு பட்சிகள் ஒரு மரத்துல உட்கார்ந்து இருக்கு. ஒரு பட்சி பேசாம சாந்தமா சாட்சி மாத்திரமா இருக்கு. இன்னொரு கிளி பழத்தை சாப்பிட்டு இருக்கு. புளிக்கிற பழத்தை மதுரமான பழத்தை சாப்பிட சாப்பிட மேல இருக்கிற கிளிகிட்டே இருந்து விலகி 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 போயிடும். அது கருத்து போயிடுதான், அதோட தங்க வர்ணம் எல்லாம் போயிடுதான். சுவர்ண பட்சி அந்த ஸ்வர்ண கலர்லாம் போயிடுத்து, மங்கி போயிடுத்து. அப்புறம் ரொம்ப நாளைக்கு அது மேல இருக்கிற பட்சியை பத்தி அதுக்கு ஞாபகமே இல்லை. நிறைய புளிக்கிற பழம் கிடைச்சப்போ அது என்ன இது எல்லா பழமும் புளிக்கிறதே அப்படின்னு மேல திரும்பி பார்த்தா பஷ்யதி அந்யம் ஈஷம் அனஸ்தன்னு அந்யோ அபிஜாகஷீத். பாகவதத்துல ஏகாதச ஸ்கந்தத்துல பகவான் இதே ஸ்லோகத்தை சொல்ற போது நிரன்னோ பலியான் அப்படிங்கிறார். அந்யோ நிரன்னோபி பலேன பூயான். இல்லையா, சாப்பிடாம இருக்கிறவனுக்கு பலம் அதிகம். எதை சாப்பிடுறதுன்னு இந்த அன்னம் இல்லை, வெளியிலேந்து விஷயங்களை கிரகிக்காம ஸ்வரூபனிஷ்டனா இருக்கிறவனுடைய பலம் இருக்கே, ஆத்மனா விந்ததே வீரியம் நது அன்னேன. விஷயங்கள்லேருந்து வீரியம் வரல, ஆத்மாவிலேருந்து வீரியம் வருது, ஸ்வஸ்வரூபத்திலேருந்து வீரியம் வருது. அந்த வீரியம் விஷயங்கள்லேருந்து கிடையாது. அந்த மேல இருக்கிற பட்சி இருக்கேன், அது ஒன்னும் சாப்பிடாம உட்கார்ந்துருக்கு அப்படின்னா சாட்சி. இந்த கீழே இருக்கிறது எப்பப்ப மேல இருக்கிற பட்சியை பார்க்கறதோ அப்பெல்லாம் அந்த பழம் சாப்பிடுறத நிறுத்திடும். இப்படி ஒரு கதை, ஒரு சிம்பல். இதை வச்சுட்டுதான் பெரியவா தெய்வத்தின் குரல்ல சொல்றான், இந்த கிளி கதையை வச்சுட்டுதான் பைபிள்ல ஆடம் அண்ட் ஈவ் கதையா மாத்தி விட்டா அப்படின்னு. அது ஏதோ ஆணு பொண்ணு கதையா மாத்தி எல்லாம் குழப்பம் பண்ணி.
ஒரு கிளி பழம் சாப்பிட்டது, இனி வந்து பழம் சாப்பிடாம இருந்தது, அதுல ரெண்டுமே சாப்பிட்டு கொடுத்துங்கிற மாதிரி நல்லா வந்துருச்சு இந்த கதையில. துக்கம் வரபோது சத்சங்க சம்ஸ்காரம் இருக்கிறவனுக்கு துக்கம் வந்து ஞானத்துக்கு காரணமாகிறது. பொதுவா துக்கம் ஞானத்துக்கு காரணமாகிறது இல்லை. பாகவதத்துல குந்தி சொல்றா, விபதா சந்துன சஸ்வத் தத்ர தத்ர ஜகத்குரு பவதோ தர்சனம் யத் ஸ்யாத் அபுனர் பவ தர்சனம். துக்கம் வர சமயத்துல உன்னை நான் ஸ்மரண பண்றேனே அப்படிங்கிறா. பகவானும் சொல்றா, நான் யாரை என்கிட்ட இழுத்துக்கணும்னு நினைக்கிறேனோ அவளுக்கு நிறைய துக்கங்கள் கொடுப்பேன், நிறைய கஷ்டம் கொடுப்பேன். எஸ்ய அனுகிரகம் இச்சாமி தஸ்ய வித்தம் ஹராமியம் தத் விஷோ விதுனோமியம் அப்படிங்கிறான். அவனுக்கு எது எதுல சமிருத்தி இருக்கோ அதெல்லாம் உடைப்பேன், தன்கிட்ட இழுத்துக்கிறதுக்கு. ஏன்னா இல்லாட்டா நம்ம இந்த லோகத்திலேயே ரமிச்சென்று இருந்துட்டோம். இந்த விஷயங்களே நமக்கு பரமார்த்தமா இருக்கும், இதுவே நமக்கு போருமானதா இருக்கும். அப்போ பகவானோட கிருபை தான் நமக்கு துக்கம் வருது, ஈஸ்வரனோட கிருபை தான் நமக்கு ஏதோ ஒரு துக்கம் வருது, லைஃப்ல ஒரு செட்பேக் வருது. அது வரபோது தெரியாது, அந்த வந்த சமயத்துல தெரியாது, அது பின்னால் அந்த அனுகிரகம் வந்தப்புறம்தான் தெரியும். இந்த துக்கம் வரலையானால் நான் எந்த நிலையில கடந்திருப்பேன்னு தெரியும். துக்கம் வரலையானா நான் திருப்பி இந்த சம்சாரத்திலேயே இருந்திருப்பேனே, ஞானத்துக்கு திரும்பி இருக்க மாட்டேனேன்னு அப்பதான் தெரியும். அந்த துன்பத்துக்கு ஆள்படுறவன் சத்சங்க சம்ஸ்காரம் இருக்கிறவனுக்கு அந்த துக்கமே யோகமா மாறிவிடுறது. அதனால பகவத்கீதையில முதல் அத்தியாயத்துக்கு அர்ஜுன விஷாத யோகம்னு பேர் இல்லையா? நேற்றுக்கு நாம மாண்டூக்கிய காரிகை சொல்ற போது சொன்னோம், விஷாத ஒரு ரோகம், அது எப்படி யோகமாக முடியும்? விஷாதம்ங்கிறது ஒரு மனசோட ஒரு ரோகம். தமோ குணம் வந்துடும், ரொம்ப துக்கிச்சுட்டே இருக்கிறவளுக்கு. சில பேர் அது பழக்கமே ஆயிடுச்சு. சில பேருக்கு எவ்வளவுதான் பணம் இருக்கட்டும், எவ்வளவுதான் சமிருத்தி இருக்கட்டும், அவ அழறத நிறுத்தவே மாட்டான். அவளுக்கு துக்கமா இருக்கிறதே ஸ்வரூபம். அழுதுண்டே இருக்க வேண்டியதுதான். ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் லைஃப்ல இல்லாம இருக்கவே இருக்க. எல்லா சமிருத்தியும் இருக்கும், கம்ப்ளைண்ட். ரமண பகவான் விரூபாட்ச குகையில் இருக்கிற போது ஒரு பாட்டு எழுதினார். விரூபாட்ச குகையில் இருக்கிற போது சாப்பாடு கூட கிடையாது, எங்கேயோ போய் பிக்ஷை எடுத்துன்னு வருவான். பிக்ஷை எடுத்துன்னு வந்து எவ்வளவு பேர் இருக்காளோ அதுக்கு தகுந்தபடி தண்ணி ஊத்திக்கலாம். அதுல பகவான் பின்னால் சொல்றது, அரிசிய கஞ்சியா வச்சு எவ்வளவு பேர் இருக்காளோ அதுக்கு தகுந்தபடி அதுல ஜலம்தான் விழுமே தவிர அரிசி அதிகமா இருக்காது. அதுல போட்டுக்கிறதுக்கு உப்பு இருக்காது. அந்த உப்பு கல்லு நாக்குல தேய்ச்சிப்பாங்க, அதுல போட்டா உப்பு திகையாது. அப்படி இருக்கிறத ஒரு பாட்டு. அந்த பாட்டு என்னன்னாக்கா, அண்ணாமலையாய் அடியேனை ஆண்ட அன்றே ஆவி உடல் கொண்டாய், எனக்கோர் குறை உண்டோ, குறையும் குணமும் நீயல்லால் என்னேன் இவற்றை, என் உயிரே எண்ணம் எதுவோ அது செய்வாய், கண்ணே உந்தன் கழலினையில் காதல் பெருக்கே தருவாயே. இந்த பாட்டு தமிழ் பாட்டு எல்லாருக்கும் புரியும், கேட்கிற போதே புரியும் இல்லையா? நீ எப்ப என்ன ஆள்கொண்டுட்டியோ, அண்ணாமலையாய் அடியேனை ஆண்ட அன்றே ஆவி உடல் கொண்டாய், என்னுடைய உடம்பு மனசு எல்லாம் அப்புறம் உன்னோடதான் எடுத்து, எனக்கு ஒரு குறை உண்டோ அப்படின்னு கேட்கிறார். எனக்கு என்ன குறை? ஒரு குடை நிழற்கோவே அப்படின்னு, ஏக சத்ராதிபதி, எனக்கு என்ன குறை அப்படின்னு கேட்கிறார். எனக்கு ஒரு குறை உண்டோ? யாரு கேட்கிறான்னா, குடிக்க கஞ்சி இல்லை, உடுத்திக்க ஸ்பேர் கௌபீனம் இல்லை, வேஷ்டி இல்லை, கௌபீனம் ஸ்பேர் இல்லை, இருக்கிற கௌபீன ஓட்டையை எடுத்து அந்த கௌபீனத்திலேருந்தே நூலை எடுத்து காட்டுல இருக்கிற ஒரு முள்ள ஊசியா வச்சு தச்சு உடுத்தின்ற டைம், தொடச்சுக்கிற துண்டு பூரா ஓட்டை,
பிற்காலத்துல முருகனார் சுவாமிகள் பாடினார், சஹஸ்ராக்ஷன் துண்டு ரூபத்துல வந்து சேவை பண்ணினார் அப்படின்னு. அப்படின்னா 1000 ஓட்டத்துல. அந்த மாதிரி நிலையில எனக்கு குறை இல்லை அப்படின்னு சொல்லணுமானால் அது சீக்ரெட் என்ன? நமக்கு லோகத்திலேயே விலை பிடிச்ச கார்ல வந்து பிள்ளையார் கோவில் இறங்கி குறை சொல்லிட்டு போறோமே, இதுக்கு மேல விலை கொடுத்து ஒரு கார் வாங்க முடியாது. அவ்வளவு விலை கொடுத்து ஒரு கார் வாங்கி அது வீட்டுல இருக்கிற ஒரு கார், அப்படி இருக்கிறவா வந்து பிள்ளையார் கோவில்ல வந்து அந்த லிஸ்ட பார்த்து எல்லா லிஸ்டுக்கும் அர்ச்சனைக்கு கொடுத்துட்டு போறா. ஏன்னா அவ்வளவு ப்ராப்ளமும் இருக்கு. அப்படின்னா நம்ம பணம் நம்ம குறைய தீர்க்கல, சரீரம் கூட ஆரோக்கியமா தான் இருக்கு, ஆனா குறை தீரல. சமிருத்தமான வீடு, பெரிய வீடு இருக்கு, குறை தீரல. குடும்பம் இருக்கு, குறை தீரல. அழகு இருக்கு, குறை தீரல. அறிவு இருக்கு, இன்டலெக்சுவல் நாலேஜ் இருக்கு, குறைய தீரல. எல்லாம் படிச்சு தெரிஞ்சுட்டு இருக்கா, குறையை தான் இருக்கு உள்ள. வெளியில பிக்ஷா பாத்திரம் இல்லையே தவிர அவ மனசு பூரா பிக்ஷா பாத்திரம் தான். மனசே ஒரு பிக்ஷா பாத்திரம் இல்லையா? ஏன் குறை? இந்த குறை எப்ப தீர்ந்து போக போறது அப்படின்னாக்கா, குறையில்லாத பொருளை உணர்ந்தால் ஒழிய குறை தீராது. இந்த குறை இருக்கிற பொருள்கிட்ட நாம எத்தனை நாளைக்கு தாதாத்மியம் வச்சுட்டு இருக்கோமோ அத்தனை நாளைக்கு நமக்கும் குறை இருக்கதான் போறது. சரீரமா இருந்துட்டு குறை இல்லாம யாராலையும் இருக்க முடியாது. மனசு கிட்ட ஐடென்டிஃபை பண்ணிட்டு குறை இல்லாம ஆறாமலையும் இருக்க முடியாது. ஒரு ஜீவனா இருக்கிறவரை குறை இருக்கதான் போறது. நேற்றுக்கு நாம பார்த்தோமே இல்லையா, ஜீவம் கல்பயத்தே பூர்வம் ததோ பாவான் பிருத்தக் விதான். ஜீவகல்பனா சர்வகல்பனா சர்வ அனர்த்த மூலம் அப்படின்னு. அதனால குறையில்லாத ஒரு நிலை எப்ப நாம வந்து பகவத் சாட்சா்காரத்தை அடையறோமோ, பகவான உணர்றோமோ, குறைங்கிறது பகவான்ல இல்லை, ஸ்வஸ்வரூபத்துல இல்லை, ஆத்மாவில இல்லை. நம்ம யதார்த்த ஸ்வரூபத்தை நாம எப்ப உணர்றோமோ அப்ப நமக்கு தெரியும் நமக்கு குறை இல்லை. ஆனா சரீரத்துல குறை இருக்கும். மகான்களுக்கும் சரீரத்துல குறை இருந்துதான் இருக்கு. உபாதி மண்டலத்துல குறை இல்லாம யாராலும் இருக்கவே முடியாது. நாம என்ன, நமக்கு பேசிக்கா ஒரு பிரச்சனை என்ன, லோகத்துல இருக்கணும், லோகத்துல குறை இல்லாம இருக்கணும் பாக்குறோம். சரீரத்துல இருக்கணும், சரீரத்துல குறை இல்லாம இருக்கணும்னு பாக்குறோம். இது நடக்காத காரியம். தான் அல்லாத ஒரு பொருளை தான் அப்படின்னு நினைச்சுண்டு அதுல நமக்கு ஸ்வத்துவமே கொடுக்கல. இந்த கடந்த 5 நாளா நாம அதுவே தான் ப்ரூவ் பண்ண பார்த்திருக்கோம். விசாரத்தோட பிரயோஜனமே அதுதான். அந்த ஸ்வரூப ஞானத்தை கொடுக்கறதுக்கு தான் உபனிஷத், பகவத்கீதை எல்லாமே. நாம சரீரம்னு நினைச்சுட்டு இருக்கிற வரை குறை இருக்கு. ஆத்மா நினைச்சுட்டா நம்ம ஸ்வரூபத்துல குறை இல்லை. குறையை நம்ம இருப்புல, நம்ம உணர்வுல, நம்ம ஸ்வரூபத்துல நமக்கு தீர்த்துக்கலாம். நம்மளை நாம தெரிஞ்சுட்டோம்னா நமக்கு குறை இல்லை. கைவல்ய நவநீதம்னு ஒரு தமிழ் வேதாந்த நூல். ரொம்ப பழைய காலத்துல இந்த கிரந்தங்கள்லாம் வீட்டில் இருக்கிற வயசான பாட்டிமாரெல்லாம் நன்னா கரைச்சு குடிச்சிருந்தா. சம்ஸ்கிருதம் தெரியலையானாலும் தமிழ்ல இந்த கிரந்தங்கள்லாம் படிச்சுட்டு இருந்தா. அதுல ஒரு பாடல், உன்னை நீ தெரிந்தாயாகில் உனக்கு ஓர் கேடும் இல்லை. உனக்கு கேடு இல்லாம இருக்கணும் தானே பார்க்கிறேன், நீ கேடு இல்லாம இருக்கணும்னா ஒன்னும் பண்ண வேண்டாம். நீ என்னெல்லாமோ தெரிஞ்சுக்கிறையே, அதுக்கு பதிலா நீ ஒன்ன தெரிஞ்சுட்டா போறோம். நீ யாரு அப்படின்னு உணர்ந்தாயானால் உனக்கு தெரியும் உங்ககிட்ட ஒரு கோட்டமும் இல்லை அப்படின்னு தெரியும்.
உன்னோட ஸ்வரூபத்தை நீ உணர்றதுக்கு தான் சாஸ்திர ஸ்ரவணம், வேதாந்த ஸ்ரவணம். அனுபூதிமானா இருக்கிற ஒரு குரு கிட்டேந்து நாம எதுக்கு கேட்டுக்கிறோம் அப்படின்னாக்கா, நம்ம கவனத்தை குரு வெளியிலேந்து உள்முகமா திருப்புறார். கவனம் உள்ள திரும்பி விடுத்தானா அந்த குரு தத்துவமே ஹிருதயத்துல இருந்து அந்தர்முகமான மனசை ஹிருதயத்துல அடக்கின்றும். ஸ்வரூபத்தில் அடக்கின்றும். அந்த ஸ்வரூப ஞானத்தை கொடுக்கறதுக்கு நிவர்த்தி அப்படின்னு பேர் இருக்கு. உலகத்துல 2 மார்க்கம் இருக்கு, வேதவிகிதமான 2 தர்மங்கள் இருக்கு. பகவத்பாதால் கீதா பாஷ்யத்தை தொடங்குற போது இது 2யுமே எடுத்து சொல்ற. வேதத்துல 2 தர்மம் இருக்கு, பிரவர்த்தி லட்சணோ தர்மஹா நிவர்த்தி லட்சணஸ்ச. ஒன்னு பிரவர்த்தி தர்மம், 2வது நிவர்த்தி தர்மம். சில பேர் இது கேட்டுட்டு போயிட்டான்னா ஈஸியா அப்புறம் கோட் பண்ணி விடுவா, நாங்கெல்லாம் பிரவர்த்தி தர்மத்துல இருக்கோம் அப்படின்னு. என்ன வேத விகிதம் தானே அப்படின்னு. பிரவர்த்தி தர்மம்ங்கிறது காமிய தர்மமோ நிஷித்த கர்மமோ இல்ல. வேதம் யாரு ஞானத்துக்கு பூர்ணமான ஞானத்துக்கு அதிகாரிகள் இல்லையோ, ஆனால் உசந்த நிலையில இருக்கிறவாளோ அவளுக்காக விதிச்சிருக்கிற கர்மானுஷ்டானங்கள், விகித கர்மானுஷ்டானங்கள், வேதத்தோட பூர்வ பாகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கர்மானுஷ்டானங்களுக்கு பிரவர்த்தி தர்மம்னு பேர். அது பிரஜாபதிகளை வச்சுண்டு அந்த தர்மத்தை பகவான் பிரச்சாரம் பண்ணினாராம். சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர்ங்கிற பிரம்மகுமாரர்களை வச்சுண்டு நிவர்த்தி தர்மத்தை லோகத்துல பிரகாசப்படுத்தினார். இதெல்லாம் கீதா பாஷ்யம் தொடங்குற போது பகவத்பாதர் சொல்றது. த்விதோஹி வேதோக்தோ தர்மஹா பிரவர்த்தி லட்சணோ நிவர்த்தி லட்சணஸ்ச. இந்த 2 தர்மத்தை வேதம் முதல்ல சொல்றது. அந்த வேதோக்தமான தர்மம் அனுஷ்டாத்ருணாம் காமோத்பவாத். தர்மம் எல்லாம் வியாஜ தர்மமா போயிடும் கொஞ்ச நாள்ல. எப்போனாக்கா தர்மத்தோட பாஹ்ய சட்டைய மாத்திரம் நம்ம போட்டுப்போம், அப்புறம் நம்ம சௌரியத்துக்கு தகுந்தபடி தர்மத்தை மாத்திப்போம். ஏன் அப்படி பண்றேன்னா என்னோட ஆசை, என்னோட டிசைர், எனக்கு ஜீவித திருஷ்ணை இருக்கோ இல்லையோ அதுக்கு தகுந்தபடி தர்மம் கலங்கப்பட்டுடும். அதான் வியாஜ தர்மம்னு பேர். அதனாலதான் பாகவதம் தொடங்குற போது தர்ம புரோஜித கைத்தவா அப்படின்னு. கைத்தவம் காப்பட்டியம் இல்லாத தர்மம், களங்கம் இல்லாத தர்மத்தை சொல்றது அப்படின்னு. அப்படின்னா எந்த தர்மம் பகவத் சாட்சா்காரத்துக்கு நம்மளை பக்குவமாக்குமோ அதுதான் தர்மம். இல்லாம தர்மானுஷ்டானம் பண்ணி இவன் திருப்பி திருப்பி சம்சாரத்திலேயே ஆழ்ந்துட்டு இருந்தானா அதுக்கு தர்மம்னு பேர் இல்லை. தர்மஸ்ய அபவர்கிய நான் அர்த்தோ அர்த்தாயோபகல்பத்தே நார்த்தஸ்ய தர்மைகாந்தஸ்ய காமோ லாபாய ஹி ஸ்மிருதா காமஸ்ய நேந்திரிய பிரீதிர் லாபோ ஜீவேத யாவதாம் ஜீவஸ்ய தத்துவஜிக்ஞாசா ந அர்த்தோ யஸ்யேஹ கர்மபி. பாகவதம், ஸ்ரீமத் பாகவதம் தொடங்குற போது தர்மம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இவனை சாதாரண மனுஷனுக்கு கர்மவிஹீனமான ஞானஸ்திதியில இருக்க தெரியாது. பொதுவா மனுஷன் நம்ம எல்லாரையுமே சொல்றோம் இல்லையா? நம்ம புராணங்கள்ல என்ன சொல்றதுன்னா, எவ்வளவோ யோனிகள்ல டிராவல் பண்ணிவிட்டு தான் நாம மனுஷியானா வந்திருக்கோம் அப்படிங்கிறது. சில யோகிகளுக்கெல்லாம் தரிசனம் கூட கிடைக்கிறது. எந்தெந்த யோனிகளால யாத்திரை பண்ணினாலோ அதையெல்லாம் அவ பாடி இருக்கா. மாணிக்க வாசகர் திருவாசகன் தொடங்குற போது சொல்றார், புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாகி வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற ஸ்தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன்
எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய்யவன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்று மெய்யா விமலா விடைப்பாகாம் வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. எவ்வளவோ ஜென்மா புல்லாய் கூடாய் களைத்தேன் அப்படிங்கிறார். களைச்சு போயிட்டேனா, டயர்ட் ஆயிடுச்சு. எவ்வளவோ ஜென்மா, அதோட ஃபுட் பிரிண்ட்ஸ் எல்லாம் நமக்குள்ள இருக்கு. ஆனா மிருகயோனிகளை தாண்டி முதல்ல மனுஷனா வரவன் 99% அனிமலும் 1% மேனுமாவும் இருப்பான். சொல்ல முடியாது. வெளியில பார்க்கிற உருவத்துக்கு அவனும் ஞானியும் சரீரத்துல கண்ணு மூக்கெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா இவனுக்குள்ள 99% மிருகம் இருக்கும். அவங்கிட்ட போய் கீதை சொல்ல முடியுமா? அவங்கிட்ட பிரவருத்தி தர்மம் சொல்ல முடியுமா? நிவர்த்தி தர்மத்தை விட்டுடுங்க. அவங்கிட்ட போய் காமிய தர்மத்தை கூட சொல்ல முடியாது. ஏன்னா நிஷித்த கர்மத்துல ஆழ்ந்து கிடக்கிறவன் அவன். அவங்கிட்ட போய் காமிய தர்மத்தை கூட நீ இது பண்ணிடாப்பா அவனுக்கு நல்லது நடக்கும்னு கூட சொல்ல முடியாது. அவனும் மனுஷன்கிற கேட்டகரிக்குள்ள இருக்கான். நைஷ்கர்மிய ஸ்திதியில இருக்கிற ஜீவன் முக்தனும் மனுஷன்கிற கேட்டகரிக்குள்ள இருக்கான். அவ்வளவு காம்ப்ளெக்ஸ். சொசைட்டியில போய் எல்லாருக்கும் இதை சொல்லிவிடலாம் நினைப்போம். சொல்ல கிளம்புற போதுதான் நமக்கு தெரியும். எல்லாம் பார்க்க ஒரே மாதிரி தான், கண்ணு மூக்கு காது எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா உள்ள இருக்கிற எவல்யூஷன் இருக்கு. மாடர்ன் வேர்ல்டுல கூட அதை பத்தி சிந்தை பண்ணின சிந்தகர்கள்லாம் சொன்னா மனுஷனுக்கு பரிணாமம் உண்டாயிருக்குங்கிறது தான் மாடர்ன் சித்தாந்தம் இல்லையா? அதை நாம சாஸ்திரப்படி ஒத்துக்கல, நம்ம சாஸ்திரத்துல ஒத்துக்கல. குரங்குலேருந்து மெதுவா மெதுவா பரிணாமம். நமக்கு ஜென்மாந்தரங்கள் தானே தவிர இப்படி இருக்கிற பரிணாமம் இல்லை. ஆனா அவளே என்ன சொல்றான்னா, மனுஷனானப்புறமும் பரிணாமம் நிக்கல, வெளியில விட்டுட்டு உள்ள போயிடுச்சு அப்படின்னு. சைக்கோசோமேட்டிக் எவல்யூஷன் அப்படிங்கிற சரீரத்திலேருந்து உள்ள பரிணாமம். அப்பதான் மனுஷத்துவம் முமுக்ஷுத்துவம் மகாபுருஷ சம்சரயா. அந்த மனுஷனா பிறந்தாலும் போராது, மனுஷத்துவம் அவனுக்கு வரணும். அது எப்ப வருது? ரொம்ப இந்த இவனுக்குள்ள இருக்கிற அனிமல் கண்டென்ட் கம்மியாக இவனுக்குள்ள 51% மனுஷனும் 49% மிருகமும் ஆகிற போதுதான் சத்சங்கத்துல வந்து எட்டி பார்ப்பான். மிருகமே இல்லாத மனுஷனை மனுஷன் சொல்ல முடியாது. அவன் ஈஸ்வரன் தான். ஈஸ்வரன் கிட்ட கொஞ்சம் மிருகத்தன்மையை கலந்துதானா மனுஷன். இந்த ஜிக்ஞாசை ஹிருதயத்துல வருது. அதனால பிரவருத்தி தர்மத்தை ஏன் எல்லாருக்கும் நிவர்த்தி தர்மம் சொல்லி கொடுத்து விடப்படாதா அப்படின்னாக்க முடியாது. வேதவிகிதமான மார்க்கத்துக்குள்ள இருக்கிறவாளே பெரும்பாலும் பிரவருத்தி தர்மத்துக்கு அதிகாரிகளா இருக்கிறவா தான். யாரு ரொம்ப வைராக்கியசீலர்களா ஞானத்தில் ஆசை உள்ளவாளா இருக்காளோ அவளுக்கு இந்த நிவர்த்தி தர்மத்தை வேதம் சனகசனந்தனாதிகளை வச்சுண்டு காட்டுறது. நிவர்த்திக்கு ஒருத்தன் பக்குவம் ஆயிட்டானால் அவன் பிரவருத்தியில இருந்தாலும் நிவர்த்தன் ஆயிடுவான். பிரவருத்திரபி தீரஸ்ய நிவர்த்திருபஜாயத்தே நிவர்த்திரபி மூர்க்கஸ்ய பிரவருத்தி பலதாயினி அப்படின்னு. பக்குவமாகாதவன் சந்நியாசமெல்லாம் வாங்கிட்டு போனா கூட அங்க ஒரு பெரிய சம்சாரத்தை உண்டாக்கி விடுவான். நிவர்த்திரபி மூர்க்கஸ்ய பிரவருத்தி பலதாயினி பிரவருத்திரபி தீரஸ்ய நிவர்த்திருபஜாயத்தே. கீதா சாஸ்திரமே அதுதான். பகவான் சொல்றார், ஞானி கர்மா பண்ணிண்டே இருந்தாலும் சர்வ கர்மாணி அப்படி சதா குர்வாணா மத்வியபாஸ்ரயா. கர்மயோகி சொல்றாருங்க, மத்வியபாஸ்ரயா மத் பிரசாதாத் அவாப்னோதி சாஸ்வதம் பதம் அவ்யயம். சர்வ கர்மாணி அப்படி சதா குர்வாணா அப்படிங்கிறார். ஞானியும் பிரவர்த்தி பண்ணிட்டு இருக்கான். கர்மணி அகர்மய பஷ்யேத் அகர்மணி ச கர்மயா ச புத்திமான் மனுஷ்யேஷு ச யுக்த கிருஷ்ண கர்ம கிருத். நம்ம மெதுவா விஷயத்துக்கு வருவோம். இந்த கீதா சாஸ்திரத்தை பகவான் அர்ஜுனனை ஒரு நிமித்தமா வச்சுண்டு உபதேசம் பண்ணினார்.
இந்த லோகத்துல இந்த பிரம்ம வித்யா மார்க்கம் எப்பெல்லாம் க்ஷயம் ஆகிறதோ அப்பெல்லாம் பகவான் யாரையாவது ஒரு நிமித்தமா வச்சுட்டு இந்த பிரம்ம வித்ய உலகத்துல திரும்ப பிரகாசப்படுத்துவர். ஞானிகள்லாம் அப்படி வரவாதான். பகவத் பாதாள் அப்படி அவதாரம் பண்ணினவர் தான். பகவத் பாதாள் அவதாரத்துக்கே நாம காரண ஸ்லோகமா சொல்றது, அஜ்ஞானாந்தர் கஹனபதிதான் ஆத்ம வித்யோபதேசைஹி திராத்தும் லோகான் பவதவ சிகாதாப பாபட்சியமானான் முக்த்வா மௌனம் வடவிடபினோ மூலதோ நிஷ்பதந்தி சம்போர் மூர்த்தி சரதி புவனே சங்கராச்சாரிய ரூபா. அஜ்ஞானம்ங்கிற ஒரு பெரிய வியாதி, அதை விட டார்ச்சரஸா ஒன்றும் கிடையாது. பெரிய துக்கத்துக்கு காரணமா இருக்கு. அதுல மாட்டின்னு இருக்கிற ஜீவனை கரையேற்றுறதுக்கு தட்சிணாமூர்த்தியா மௌனமா இருந்த ஈஸ்வரன் அந்த மௌனத்தை விட்டு சம்போர் மூர்த்தி சரதி புவனே சங்கராச்சாரிய ரூபா. பகவத் பாதாளா வந்தார். இன்னமும் பேசுறதுக்கு இல்லை, அவ்வளவும் பேசியாச்சு. தன்னுடைய மௌனத்துக்கு தானே வியாக்கியானம் கொடுத்தாச்சு. தன்னுடைய மௌனத்துக்கு என்ன பொருள்ங்கிறதே தானே வியாக்கியானம் கொடுத்தாச்சு. தட்சிணாமூர்த்தியோட மௌனம் அது லாங்குவேஜோட அதர் எக்ஸ்ட்ரீம். நாம இப்ப பேசாம இருந்தோம்னா யாருக்கும் ஒன்றும் புரியாது இல்லையா? பேசினாலும் 80% பேருக்கும் புரியறது இல்லை. அவாவா வாசனைக்கு தகுந்தபடிதான் புரிஞ்சுக்கிறா, சம்ஸ்காரத்துக்கு தகுந்தபடிதான். ஏன்னா பாஷைக்கே லிமிட்டேஷன் இருக்கு இல்லையா? தமிழ் தெரியறவாளுக்கு தான் கொஞ்சோண்டாவது புரியும். ஒரு வடக்கு இந்தியாவிலேருந்து ஒருத்தன் உட்காந்துனா அவனுக்கு என்ன புரிய போறது? அப்பவே நமக்கு தெரியறது நம்ம பாஷை சுதந்திரமா வினிமய சக்தி உள்ளது இல்லை. பாஷைக்கு நீங்க எடுத்துன்னு வந்திருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு தகுந்தபடிதான் உங்களுக்கு கொடுக்க முடியறது. ஆனால் இந்த மௌனம் இருக்கும் இல்லையோ, அது பாஷையும் தாண்டி போய் எந்த மொழியில இருக்கிறவனா இருக்கட்டும், மனுஷனா இருக்கணுங்கிறது கூட இல்ல, மிருகமா இருந்தா கூட தகுதி இருந்தானால் அதை எடுத்துக்க முடியும். அது டைரக்டா லாங்குவேஜோட ஒரு இன்டர்மீடியரி ஒன்னும் இல்லாம நேரடியாவே ஹிருதயத்திலேருந்து ஹிருதயத்துக்கு வினிமயம் பண்றதுக்கு இருக்கிற சக்தி உடையது. ஞானிகள்லாம் பாஷையில பிரம்ம வித்தியை கொடுக்கிற போது வாஸ்தவமா அதுக்கு பின்னால இந்த மௌனம் தான் வேலை பண்றது. அதனாலதான் பாகவதத்துல தேனே பிரம்ம ஹிருதா அப்படின்னார், ஹிருதயத்திலேருந்து கொடுத்தார் அப்படின்னு. இந்த வெறுமன புத்தினால கொடுக்கறதுன்னா ஒரு கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஆயிடும், டியூஷன் மாதிரி ஆயிடும். அப்ப பாஷைக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு இல்லையா? பகவான் பகவத்கீதையை அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்றார். மகாபாரதத்துல அனுகீதான்னு ஒரு பருவம் பக்கத்துல அர்ஜுனன் சொல்றான், பகவானே ஒண்ணுமே ஞாபகம் வர மாட்டேங்கிறதே பகவான், நீங்க சொன்னது எதுவும் என் மனசுல இப்ப இல்லையே, அதனால திரும்ப ஒரு வாட்டி சொல்லுங்களே. சில பேர்லாம் சொல்லுவா, நீங்க ஏதோ வேதாந்தம் எல்லாம் பேசுறீங்களாமே, சொல்லுங்க பார்க்கலாம் அப்படிம்பாங்க. பாட்டு பாட சொல்ற மாதிரி என்ன சொல்றது, ஏதோ சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்பா. பகவான் கிட்ட அர்ஜுனன் எந்த தாபத்தோட கீதை கேட்டானோ அந்த அர்ஜுனன் அப்ப இல்ல. பகவான் கிட்ட சொல்றான், ஏதோ அன்னைக்கு பகவான் ஏதோ பேசினே குருக்ஷேத்திர பூமியில, அது ஏதோ ஒன்னும் ஞாபகமே வரமாட்டேன். நம்ம கம்ப்ளைண்டே பண்ண வேண்டாம், நம்ம சொல்றோம் ஞாபகம் இருக்கிறது இல்லையே. பகவான் கிட்ட நேரடியா கேட்ட அர்ஜுனன் சொல்றான், பகவானே எனக்கு ஒன்னும் ஞாபகம் வர மாட்டேங்கிறதேங்கிறான். பகவான் சொன்னார், பரவாயில்லப்பா, இனிமே திருப்பி கீதை சொல்ல முடியாது. ஏன்னா அன்னைக்கு கேட்ட அர்ஜுனன் இன்னைக்கு இல்ல, அதனால அன்னைக்கு இருந்த கிருஷ்ணன் இன்னைக்கு வரமாட்டான். அன்னைக்கு இருக்கிற அர்ஜுனனுக்காக தான் அந்த ஆவிர்வாவமே தவிர இன்னைக்கு இப்ப அந்த அர்ஜுனன் இல்லையே. இப்ப இருக்கிற அர்ஜுனன் ரொம்ப சௌக்கியமா சாயங்காலத்துல ஈவினிங் வாக் போற மாதிரி சௌக்கியமா இருந்துட்டு கீதை சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறான். அப்ப பகவான் சொன்னார், அது முடியாது. ஆனால் நான் உபதேசம் பண்ணினேனே அது உனக்குள்ள இருக்கு, அது ஒன்றும் நஷ்டமா போகாது.
நீ புரிஞ்சுட்டாலும் சரி, புரிஞ்சுக்காட்டாலும் சரி, உனக்கு அனுபவத்தில் இப்ப இருக்கானாலும் சரி, இல்லைனாலும் சரி, சகிதர்ம சுபர்யாப்தோ பிரம்மண பதவேதனே. நான் எது உபதேசம் பண்ணியிருக்கேனோ அது உன்னுடைய ஹிருதயத்துல இருந்து உன்னுடைய பிராரப்த கர்ம சேஷம், கர்மா முடிஞ்சப்போ சமயத்துல அது பிரகாசம் ஆகும். அது பாகவதத்துல நாம பாக்குறோம். பிரதம ஸ்கந்தத்துல கிருஷ்ணன் போயிட்டான்னு அழறான் அர்ஜுனன். கண்ணன் நம்மளை விட்டு போயிட்டான் அப்படின்னு கதறி கதறி அழுது அழுது அதுக்கப்புறம் கீதம் பகவதா ஞானம் எத்தத் சங்கிராமமூர்தனி கால கர்ம தமோருத்தம் புனரத்யகமத் பிரபு. பகவத்கீதைக்கு தொடர்பு நஷ்டமே ஆகல. அந்த சிரவணம் நமக்கு இப்ப அனுபவத்துக்கு வரலே ஆனாலும், நமக்கு இப்ப தெரியலே ஆனாலும், நமக்கு இப்போ கேட்கிற போது ஏதோ ஒரு பாவத்துல கேட்டுன்னு இருக்கும், அதுக்கப்புறம் ஒன்னும் தெரிய மாட்டேங்கிறதே அப்படின்னு. இப்ப ஸ்கூல்ல எல்லாம் ஆனா பைஹார்ட்டா படிச்சு வச்சுப்போம் இல்லையா, படிச்சு வச்சுட்டு அப்புறம் அது மறந்து போயிடுறதே. ஆனா இந்த பிரம்ம வித்யை ஏதோ கேட்கிறோம், எங்கேயோ ஹிருதயத்துக்கு போகிறது, அது எங்கேயோ ஹிருதயத்துல போய் நமக்கு தெரியாம எங்கேயோ கிடக்கும். அப்படி கடந்து அர்ஜுனனுக்கு என்ன ஆச்சுன்னா கண்ணன் போயிட்டான். ஏன்னா கண்ணன் இருக்கிற வேற கீதையை பத்தி கவனிக்கவே இல்லை. இது அனுபவபரமா ஒரு விஷயம் சொல்றேன். பகவான் ரமண பகவானுடைய அடியார்கள் சில பேர்லாம் என்கிட்ட சொல்லியிருக்கா. கனகம்மான்னு இருந்தா நான் சொன்னேனே, அந்த அம்மா தான் ரமணரோட கிருதிகள் எல்லாம் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. அந்த அம்மா சொல்லுவா, இவ்வளவு வியாக்கியானம் பண்ணியிருக்கேனே, பகவான் சரீரத்தில் இருக்கிற வேற ஒரு புஸ்தகம் படிக்கல அப்படின்னு. அதை பத்தி கவலையே படலை. அது என்னத்துக்கு அங்க இருக்காரு, அப்புறம் போய் என்ன படிக்கிறதுக்கு இருக்கு, இந்த ஞானத்தினால ஒன்னும் பிரயோஜனம் தெரியல, எல்லாம் சொல்றதெல்லாம் காதுல போச்சு உள்ள போச்சு. அவர் சரீரம் போன உடனே வெளியில ஆசிரியச்சிருந்து உருவம் போயிட்டுதா, என்னத்தை பிடிச்சுக்கணும்னு தெரியல. கொஞ்ச நாளைக்கு தவிச்சா எல்லாரும், எங்கெங்கெல்லாமோ தீர்த்த யாத்திரையெல்லாம் போயிட்டு வந்தா. அதுக்கப்புறம் பார்த்தா சரீரத்துல இருந்தப்போ எது உள்ள போயிருக்கோ அது சரீரம் போனப்போ வெளியில கிளம்ப ஆரம்பிச்சு. அப்போ அவளுக்கு நித்திய லாபம் கிடைச்சிருக்குன்னு அப்பதான் தெரிஞ்சது. ஒரு ஆச்சரியமா ஒண்ணு வச்சுட்டு இருக்கோம் ரூபம், அது இருக்கிற வர நிர்குணமா இருக்கிற ஸ்வரூபத்தை, ரூபத்தை ஆசிரியச்சு இருக்கிறவர்த்த ஸ்வரூபத்தை பத்தி நம்ம கவலைப்படல. அந்த ரூபம் மறையிற போது அது பகவத் ஸ்வரூபமா பகவானோட ரூபமோ குருவோட ரூபமோ இருந்ததானால் அந்த ரூபம் மறையிற போது அதை நம்மளை திராட்டில் விட்டுட்டு போகாது. பாகவதத்திலே கபிலோபாக்கியானத்துல பகவானோட ரூபத்தை தியானம் பண்ணி முடிவு என்ன ஆகுது அப்படிங்கிற, முக்தாஸ்ரயம் எர்ஹி நிர்விஷயம் விரக்தம் நிர்வாணமிருச்சதி மனஹாம் சஹசா யதார்ச்சிஹி ஆத்மானமத்திர புருஷோ அவ்யவதானமேகம் அன்வீக்ஷதே பிரதிநிவிருத்த குணப்பிரவாக. அந்த ரூபத்தை ஆசிரியச்சுருக்கான், ஆனா ரூபம் போயிடுத்து, மறைஞ்சுடுத்து. அந்த ரூபம் எங்க உதிச்சதோ அந்த இடத்துல போய் மறைஞ்சுடுத்து. யோகிகளா தியானம் பண்ணினவாளுக்கு எல்லாருக்குமே அது ஒரு அனுபவம். ஒரு நிலையில எந்த ரூபத்தை பிடிச்சுட்டு இருந்தாலும் அந்த ரூபம் அவளுக்கு பிடி கொடுக்காம மறைஞ்சு போயிடுறது. மறைஞ்சு போறது அனுகிரகத்துக்கு தான். கண்ணன் கோபிகைகளை விட்டு மறைஞ்சு போற மாதிரி தான். அது வெளியில கதையா சொல்றோம், அது ஒரு காலத்துல விருந்தாவனத்துல நடந்த கதை இல்ல. அது எல்லா பக்தாளோட வாழ்க்கையிலையும் திருப்பி 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 நடக்கிற கதை தான். அந்த உருவம் மறைஞ்சு போனா அப்போ என்ன ஆறுது, இருக்கிற பொருள் தானே தானாக பிரகாசிக்கும். எது தெரியறதோ அதை கிரகிச்சுட்டு இருந்தோம், தெரியறத கிரகிச்சுட்டு இருக்கிற வேற இருக்கிறத பத்தி கவலைப்படல. தெரியறது மறைஞ்சு போனப்ப இருக்கிறது பிரகாசிக்கிறது. வரவும் போக்கும் இருக்கிறது அசத்து, எது எப்பவுமே இருக்கோ அது சத்து. அந்த சத்தை பத்தி நாம அப்ப கவலைப்படல. அந்த ரூபம் மறைஞ்சு படுத்தினா சத்து தானாகவே பிரகாசிக்கிறது. அந்த ஸ்வானுபவத்தை அர்ஜுனனுக்கு பகவானும் போயிட்டாரேன்னு தர்மபுத்திரர்கிட்ட போய் அழற அர்ஜுனன், கீதம் பகவதா ஞானம் எத்தத் சங்கிராமமூர்தனி. கீதையில ஞானமா கர்மாவா யோகமா நிறைய பேர் சண்டை போட்டுன்னு மண்டை உடைச்சுக்கிறா. பாலகங்காதர திலக்கு கர்ம ரகசியம் அப்படின்னா அந்த காலத்துக்கு தெரிந்தபடி ஒரு வியாக்கியானம். அந்த மாதிரி நிறைய பேர் அவ வியாக்கியானம் பண்ணியிருக்கா. ஆனா வியாச பகவானே பேர் கொடுத்தார் கீதம் பகவதா ஞானம்.
இதம் தே ஞானமாக்கியாதம் குஹ்யாத் குஹ்யதரம் மயா விமர்சீதத் அசேஷேன யதேச்சசி ததா குரு. பகவானே கீதையை முடிக்கிற போது சொன்னார், ஹே அர்ஜுனா, உனக்கு சுஸ்பஷ்டமான ஞானத்தை நான் உபதேசம் பண்ணியிருக்கேன். நன்ன விமர்சனம் அப்படின்னா மனனம் பண்ணி பார்த்துட்டு உன் இஷ்டம் போல பண்ணுப்பாங்க, எடுத்துக்கோன்னு கூட சொல்ல. ஏன்னா உண்மையை பார்த்த பிறகு உண்மையை எடுத்துக்கோன்னு சொல்லி கொடுக்கணுமான்னா, அப்படி சொல்லி கொடுத்தனா உண்மையை பார்க்கலன்னு அர்த்தம். அதனால உன் இஷ்டம் போல பண்ணு. அதனால அந்த ஞானத்தை பகவான் உபதேசம் பண்ணினார். அதனால அர்ஜுனனுக்கு என்னாச்சு? அது ஏன் இவ்வளவு நாள் பிரகாசிக்கலன்னா கால கர்ம தமோருத்தம். அவன் நல்லா புரிஞ்சுக்கணும். 6 5 கேட்டிருக்கோமோ இல்லையோ உபனிஷத், கேட்டா அப்பவே ஒன்னும் பிரகாசம் ஆயிடாது. அப்படி பிரகாசம் ஆனவனுக்கு பிரதிபந்தமே இல்லைன்னு அர்த்தம். பிரதிபந்தமே இல்லாதவனுக்கு சகிருத் ஸ்ரவண மாத்திரேன ஒரே ஒரு வாட்டி கேட்டு கொடுத்தனா தத்துவஞானம் உண்டாயிடும். அப்படி எல்லாருக்கும் ஒன்றும் வரமாட்டேங்கிறது இல்லையா? சில மகாபாகியசாலிகளுக்கு குரு உபதேசம் ஒரே ஒரு வாட்டி, அப்படி இல்லாத வாழ்க்கை ஆவர்த்தி திருப்பி 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 ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதி தியாசித்தவ்யா. அதனால ரொம்ப பாக்கியசாலிகளா இருந்ததானால் ஒரு முறை கேட்டா போதும். ஆனா ஒரு முறை கேட்டு சுவானுபவம் சித்திச்சவனும் அந்த ஆனந்தத்துக்காக திருப்பி திருப்பி கேட்பான். திருப்பி திருப்பி ஆனந்தத்துக்காக. அவனுக்கு ஒன்னும் அடையறதுக்கு இல்லை, ஒன்னும் ஆகிறதுக்கு இல்லை, ஒன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை. ஜிக்ஞாசையினால கூட கேட்கல, தான் அடைஞ்ச விஷயத்தையே ஆனந்தத்துக்காக திரும்ப கேட்கறது ஞானியோட நிலை. அதனால அர்ஜுனனுக்கு ஏன் இவ்வளவு நாள் பிரகாசிக்கல? கால கர்ம தமோருத்தம் அப்படின்னு. காலம் டைம் கேப்பே ஏன் வருதுன்னா கர்மானாலதான். ஆவரணமே ஏன் வருது? கர்மானாலதான். ஏதோ பண்ணி தீர்க்கிறதுக்கு இருக்கு, என்னென்னலாமோ சிகிர்ஷா இருக்கு உள்ள, என்னென்னலாமோ பண்ணறதுக்கு இருக்கிற ஆசை இன்ஹிபிஷன்ஸ் இருக்கு உள்ள, வாசனை இருக்கு, சித்தம் நிர்மலமாகல. அதனாலதான் பகவான் ஞானத்தை உபதேசம் பண்ணிவிட்டு அர்ஜுனன் கிட்ட கர்மண்யேவ அதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பலஹேதுர்பூஹு மாதே சங்கோஸ்து அகர்மணின்னா பிரசித்தமான கீதா ஸ்லோகம். ஏ அர்ஜுனா, உனக்கு கர்மாவில தான் அதிகாரம். பகவத்பாதால் பாஷ்யம் நது ஞானே அப்படின்னு சேர்த்துட்டார். நீ இப்ப ஞானத்தை தெரிஞ்சுக்கோ, ஆனா ஞான நிஷ்டைக்கு நீ ஆகல. கர்மா இருக்கோ இல்லையோ அதை பண்ணுனாக்கா நான் பண்ணுன்னு கூட உபதேசம் பண்ண வேண்டாம், ஏன்னா நீ பண்ணுவே. ரமண பகவான் கிட்ட ஒருத்தர் கேட்டார், ஞானிகள்லாம் சும்மா இரு அப்படிங்கிறாளே, நான் இருக்கட்டுமா அப்படின்னு கேட்டார். இருந்து பாரு அப்படின்னாரு. அவ்வளவுதான், ஒன்னும் பெரிய ஒன்னும் உபதேசம் இல்ல. இருந்து பாரு, உன்னை இருக்க விடாது. ஏன்னா உனக்கு வாசனை இருக்கிறவரை நீ இருக்கணும் நினைச்சாலும் இருக்க முடியாது. அதனால காரியதேஹி அவசஹா கர்மா சர்வஹா பிரகிருதி ஜெயர் குணைஹி. உன்னுடைய பிரகிருதி பாது. உன்ன ஒரு தனுர்தாரியா பண்ணினது உன்னோட சாமர்த்தியமா என்ன? சின்ன பையனா இருக்கிற போது இருட்டில் அம்பு விடுறதுக்கு கத்துட்டு இருக்கான். துரோணாச்சாரியர் சமையல் பண்ணி போடுறவாள்கிட்ட சொல்லி வச்சிருந்தாரா, இந்த அர்ஜுனன் மாத்திரம் இருட்டுல சாப்பிடாம பார்த்துக்குங்கோ அப்படின்னு. ஏன்னா அவருக்கு தெரியும் இவன் இருட்டுல சாப்பிடாம, இவன் இருட்டுல எந்த வேலையும் பண்ணாம பார்த்துங்கோன்னு அப்படின்னு. இருட்டுல வேலை பண்ணா அவன் ஏதோ கத்துனுடுவான். அவன் கத்துனுட்டான்னா என்ன பெரிய லாபம் தானே அப்படின்னா, எந்த வித்தியையும் ஆவசியத்துக்கு அதிகமா கத்துக்கப்படாது, கத்துக்கிறது டேஞ்சரஸ் தான். அதனால துரோணாச்சாரியர் இருட்டுல சாப்பாடு போடாதேன்னு சொல்லியிருந்தா ஒரு நாளைக்கு சாப்பிட்டு இருக்கிற போது விளக்கணைஞ்சிடுது. கைக்கு வாய் தெரியாதான்னு கேட்போம் நாம இல்லையா? கைக்கு வாய் தெரியாதான்னு கேட்போம். அந்த மாதிரி தெரிஞ்சு அதை வச்சுண்டே குழு வச்சுட்டு அர்ஜுனன் படிச்சுன்னு விட்டானா, கண்ணால பார்த்துதான் அம்பு விடணுங்கிறது கிடையாது, இருட்டுல கூட அஸ்திரம் ஐயா. அவ்வளவு சாமர்த்தியம் எல்லாருக்குமாவா வந்துடுறது?
உன்னை இப்படி ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா எந்த சக்தி பண்ணிருக்கோ அந்த சக்தி நீ பேசாம இருக்க உன்னை விடாது. நான் பண்ண மாட்டேன்னாலும் உன்னை பண்ண வைக்கும். ஃபோர்சிபிளி யூ வில் பி ட்ரிவன். சும்மா இருக்க முடியாது உன்னால். ஏன்னா சும்மா இருக்கணுமா பண்ணணுமாங்கிறதே நீ சரீர அபிமானத்தை வச்சுட்டுதான் நிச்சயம் என்ற. ஞானிக்கு தத்துவ ஞானம் தான் சும்மா இருக்கலே தவிர சரீரத்தை சும்மா வச்சுக்கிறது சும்மா இருக்கல் இல்லை. பகவத் பாதாள் இவ்வளவு பிரவர்த்தியும் பண்ணிட்டு நான் ஒன்னும் பண்ணலைங்கிறா. இவ்வளவு பிரவர்த்தி பண்ணினவர், இவ்வளவு புஸ்தகத்தை எழுதினவர் சொல்றார் கர்மாவும் ஞானமும் சேர்ந்தே போகாதுங்கிறார். இருட்டும் வெளிச்சமும் மாதிரி அப்படின்னு சொன்னா அவர்கிட்ட போய் நீங்க இவ்வளவு பண்ணினீங்களே அப்படின்னு கேட்டா அவர் என்ன பதில் சொல்ல முடியும்? ராப்பகலா வேலை பண்ணியிருக்கணும் இல்லையா? பாரதம் பூரா நடந்திருக்கார், கண்டன மண்டனங்கள்லாம் பண்ணியிருக்கார். அப்படி இருக்கிறவர் சொல்றார் கர்மாவும் ஞானமும் சேர்ந்தே போகாதுங்க. ஒரே சாட்சியம் பாஷ்யக்காரருக்கு. அப்ப நீங்க மட்டுக்கு ராப்பகலா வேலை பண்ணி நான் ஒண்ணுமே பண்ணலையே, எதுவும் பண்ணல. அப்ப நீங்க பண்ற கர்மாவை என்ன சொல்றது? விதுஷாகிரியமானம் கர்மா அகர்மைவ. தத்துவத்தை உணர்ந்த ஞானி அவன் கர்மாவே பண்ணல, பிரகிருதி வேலை பண்ணிட்டு இருக்கு, அவ்வளவுதான். பிரகிருத்தேஹ கிரியமானானி குணைஹி கர்மாணி சர்வசஹாம் அஹங்கார விமூடாத்மா கர்த்தா அகம் இதி மன்யதே. தத்துவவித்து மகாபாஹோ குணகர்ம விபாகயோ குணா குணேஷு வர்த்தந்தே இதி மத்வா ந சஜ்ஜதே. நைவ தஸ்ய கிருதேன அர்த்தः ந அகிருதேனேஹ கஷ்டன ந சாஸ்ய சர்வபூதேஷு கஷ்டித் அர்த்தவ்யபாஸ்ரயः. கஷ்டம். சாஸ்திரிகள் சொல்றார், பெரியவா என்கிட்ட ஒரு 100 தடவை இதை சொல்லியிருக்கா. நச்சாஸ்ய சர்வபூதேஷு கஷ்டிதர்த்த வியபாஸ்ரயா. அதுதான் சன்னியாசியோட லட்சணம். கீதையில சந்நியாசம் சந்நியாசம் திருப்பி திருப்பி பகவான் சொல்றார். உபதேசம் என்ற பகவான் சன்னியாசி இல்லை, உபதேசம் வாங்கிக்கிற அர்ஜுனன் சன்னியாசி இல்லை, எழுதின வியாசனும் சன்னியாசி இல்லை. அப்புறம் இவ்வளவு சந்நியாசத்துல அடம் பிடிக்கிறாரு அப்படின்னாக்கா சந்நியாசம் ஞானம் சந்நியாச லட்சணம். கீதா பாஷ்யம் தொடங்குற போது பகவத் பாதால் சொன்னா ஞானம் தான் சந்நியாசத்தோட லட்சணம், ஆத்ம ஜானம் தான். 2 அர்த்தத்திலையும் சொல்லணும் இத ஜாகிரதையா. ஆத்ம ஜானம் தான் சந்நியாசத்தோட லட்சணம்ங்கிறது ஒரு அர்த்தம். யாருக்கு ஆத்ம ஜானம் இருக்கோ அவன் சன்னியாசி. இன்னொரு அர்த்தம் என்னதுன்னாக்கா ஆத்ம ஜானத்தோட லட்சணம் சந்நியாசம், சந்நியாசமாகிற லட்சணத்தோட ஞானம் இருக்குன்னு இன்னொரு அர்த்தம். அப்படின்னா அவன் கிட்ட சந்நியாசம்னா பகவான் கீதையில கொடுத்திருக்கிற அர்த்தம் பிரகிருதி சம்பந்தம் இல்லாம இருக்கிறது தான் சன்னியாசிக்கு லட்சணம். பிரகிருதியோட எந்த கர்மாவிலையும் தன் ஸ்பர்ஷம் இல்லாம எவன் இருக்கானோ, பிரகிருதியை ஸ்வரூபத்துல இவன் ஆரோபம் பண்ணாம இருக்கானோ, எவனுடைய ஸ்வரூபத்துல பிரகிருதி அத்தியந்த அபாவத்தோட இருக்கோ அவன் சன்னியாசி. முன்னாடியும் இல்லை, வர்த்தமான காலத்திலையும் இல்லை, இனி உண்டாகவும் போறதில்லை. என்ன ஸ்வரூபத்துல பிரகிருதி இருக்க முடியாதுன்னு எவன் பார்க்கிறானோ ஞேயஸ் நித்திய சந்நியாசி. யோ ந துவேஷ்டி ந காம்சதி. இது சாதகனோட நிலை இல்லை, சித்தனோட நிலை. அந்த ஸ்வரூப ஞான நிலையில இருக்கிற ஞானனிஷ்டன் அவன் பிரத்தியாரோட திருஷ்டியில அவனுடைய பிராரப்தத்தோட சக்கரம் சுத்துறதுக்கு தகுந்தபடி பிரவர்த்தி பண்ணிட்டு இருப்பான். பிராரப்தமும் பரத்தியார திருஷ்டியில தான் இருக்கே தவிர ஸ்வரூப ஞானியா இருக்கிறவனுக்கு பிராரப்தமும் இல்லை. ஏன்னா பிராரப்தம் சரீரத்துக்கு தானே. ஒரு உதாரணம் சொல்லுவா, ஆகாமி சஞ்சிதம் பிராரப்தம்னு 3 கர்மா. இதுல தூணீரத்தில் இருக்கிற அம்பு, வில்லுல வச்ச அம்பு, விட்ட அம்பு, இந்த 3 அம்பு. தூணீரத்தில் இருக்கிற அம்ப அங்கேயே எடுக்காம கெடுத்துடலாம்.
வில்லுல வச்சு இழுத்துட்டு கூட விடாம எடுத்துடலாம். இது ரெண்டும் தான் ஆகாமியும் சஞ்சிதமும் ஞானத்தோட பொசுங்கி போயிடும் சொல்றது. ஞானம் வரபோதே ஆகாமி கர்மாவும் போயிடுத்து, சஞ்சித கர்மாவும் போயிடுத்து. ஏன்னா இவனுக்கு இன்னமும் ஃப்ரூயிஷன் ஆகாம உள்ள பீஜ ரூபமா கிடக்கிற கர்மா ஞானத்தினால எரிஞ்சு போயிடுத்து. வாசனா மண்டலத்துல தெரியக்கூடிய மண்டலத்துல இனிமே பண்ணறதுக்கு சான்ஸ் இருக்கிற சில சில ஷேட்ஸ் நிழல்கள்லாம் தெரியும், அதுவும் இவனுக்கு ஞானத்தினால எரிஞ்சு போயிடுது. ஆனா சரீர பிரவர்த்தி காரணமா இருக்கிற சரீர ரூபத்துல பிரத்யக்ஷப்பட்டு சிலதெல்லாம் நடக்கிறது. அந்த பிராரப்த கர்மாவை ஞானியாலையும் ஒன்னும் பண்ண முடியாது. ஏன்னா அது அம்பு விட்ட அம்பு மாதிரி அப்படின்னு சொல்றது வழக்கம். பிராரப்த கர்மாவை ஞானியால ஒன்னும் பண்ண முடியாது. பிராரப்த கர்மாவை ஞானி அனுபவிச்சுதான் தீர்க்கணும்னு ஒத்துண்டா ஜீவன் முக்தி கிடையாது. ஒத்துன்றதானாக்கா சரீரத்தில் இருக்கிறவரை எல்லாரையும் போலதான் அவனும். அவனுக்கு என்னவோ கொஞ்சம் பேருக்கு தெரியும் ஆத்மா பிரம்மம் ஏதோ தெரியுமே தவிர, சரீரம் இருக்கிறவரை அவன் பிராரப்தம் அனுபவிச்சுதான் தீர்க்கணும். ஏதோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு திதிக்ஷஸ்வபாரத சாதகனோட நிலையிலேயே வரக்கூடிய ஒரு குணம். சகனம் சர்வதுக்கானாம் அப்ரதீகார பூர்வகம் சிந்தா விலாபரஹிதம் சா திதிக்ஷா நிகத்தியதே. அப்படி என்னதான் துக்கம் இருந்தாலும் அவன் தாங்கிப்பான். அது பிரம்ம விசாரம் பண்றதுக்கு முன்னாடியே வர வேண்டிய ஒரு குவாலிட்டி. அந்த ஒரு நிலையில நாம ஒத்துண்டு சரீர பிராரப்தத்தை ஒதுக்க முடியாது, ஜீவன் முக்தி இல்லை. இங்க வேதாந்திகள் என்ன சொல்றானா, பிராரப்தமும் அவனுக்கு கிடையாது. விட்ட அம்ப நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா, இந்த விட்ட அம்பு போய் படுறதுக்கு ஒரு கோல் வேணுமோ இல்லையோ, அந்த கோல் அங்க இல்லைன்னா அது எங்க போய் படும்? இங்கேருந்து விட்டு விட்டாலும் சரி ஒத்துக்கிறேன், அந்த அம்பு போய் படுற இடத்துல ஒரு லட்சியம் இருக்கோ இல்லையோ, அந்த லட்சியம் எங்கன்னு போயிடுது. சரீரம் அனுபவிக்கிறது, சரீரம் பலவித கஷ்டங்களை அனுபவிக்கிறது. இந்த சரீரத்தோட பிரவர்த்தியிலிருந்து வரக்கூடிய சுகதுக்கங்களை அனுபவிக்கிற ஒரு அகம் உள்ள இருந்தா தானே இவனுக்கு தாபம். அது இல்லையானால் அந்த அகங்காரத்தோட ஸ்வரூபத்தை ஆராய்ந்து பார்த்து தன் ஸ்வரூபத்தை உணர்ந்த ஞானி தன் சரீரமோ மனசோ புத்தியோ அல்ல, கடத்துக்குள்ள இருக்கிற ஆகாசம் கடாகாசம் இல்லை மகாகாசம் அப்படின்னு தெரிஞ்சுண்டவன், அந்த ஸ்வரூப ஞான நிஷ்டனா இருக்கிறவனுக்கு அவனுடைய அனுபவத்துல அவனுக்கு அபிமானம் இல்லாததுனால, இந்த சரீரத்தை தானே நினைச்சுக்காததுனால, பரத்தியாரோட சரீரம் போலதான் அவனுக்கு தன்னுடைய சரீரமும் அப்படிங்கிற ஒரு நிலை கல்பனை பண்ணி பாருங்க. சுவானுபவத்துக்கு வரபோது தெரியுமா இருக்கு. ஸ்ருதி என்ன சொல்றது, நம்ம ஸ்வரூபமே அசரீரத்துவம் தான் ஸ்வரூபம்னு சொல்றது. அசரீரம் ஷரீரேஷு அனவஸ்தேஷு அவஸ்திதம் மகாந்தம் விபும் ஆத்மானம் மத்வா தீரோ ந சௌச்சதி. இது உபனிஷத் பிரமாணம். அசரீரம் ஷரீரேஷு அனவஸ்தேஷு அவஸ்திதம், அனவஸ்தேஷு ஷரீரேஷு அவஸ்திதம் அசரீரம் ஆத்மானம். ஸ்வஸ்வரூபத்தை சரீரம் சம்பர்க்கம் இல்லாததாக யார் உணர்ந்திருக்கானோ அவனுக்கு சரீரம் ரோகத்தில இருந்து துன்பத்தை அனுபவிச்சாலும், ஒரு உதாரணம் என்ன சொல்லுவான்னா, பல்லி அதோட வால்ல ஒரு குச்சி எடுத்து அடிச்சா வால் உடஞ்சு போயிடும். அப்புறம் அந்த வால் இப்படி துடிக்கும். இந்த பல்லியே அதை பார்த்துட்டு நிற்கும், கொஞ்ச நேரத்துக்கு திரும்பி பார்த்துட்டு நிற்கும். இந்த மாதிரி ஞானியோட சரீரம் இங்க கஷ்டப்படுறதும் துன்பம் அனுபவிக்கிறதும் பல விதத்துல துக்கம் அனுபவிக்கிறதும் பார்க்கறது ஞானியும் பார்த்துட்டு இருப்பான். நம்ம மாத்திரம் இல்லை, ஞானியும் அதை பார்த்துட்டு இருக்கான், சாட்சி மாத்திரமா பார்த்துட்டு இருக்கான். ரமண பகவான் வாழ்க்கையில் இது எல்லாருமே பார்த்த விஷயம். கேன்சர் வந்து சார்கோமா வந்து கஷ்டப்படுற போது எல்லா பக்தாலும் ஒரு வாசுதேவ சாஸ்திரின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் சொன்னார், மலையில பகவான் இருக்கிற போது ஒரு பெரிய பாறாங்கல் அப்படி தூக்கினார், அடியில கை மாட்டின்னு விடுத்து, அப்ப இந்த விரல் அறந்து தொங்கிட்டு. அப்ப இந்த வாசுதேவ சாஸ்திரி, ஐயோ பகவானே விரல் இப்படி தொங்குறதே பகவானே, பேசாம இருடா அப்படின்னு இப்படி அழுத்த ஒட்டின்னு விடுத்தான். இந்த வாசுதேவ சாஸ்திரி இது சொல்லிட்டு ஒரு பக்தாள்லாம் என்ன சொன்னா, பகவானே நீங்களே இந்த கேன்சர் மாறணும்னு ஒரு சங்கல்பம் பண்ணினா அது குணமாகாதான். பலமுறை சொல்லி பார்த்தா பேசாம. அவருடைய தங்கை அலமேலுன்னு பேரு,
அந்த அலமேலுவத்தேன்னு கூப்பிடுவா ஆசிரமத்தில் இருக்கிறவா வள்ளமா சேர்ந்து அந்த அம்மா கிட்ட சொல்லி நீங்க போய் கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணுங்களேன். அவளுக்கும் ஒன்னும் அண்ணாங்கிற பாவம்லாம் கிடையாது, ஈஸ்வரனை பார்க்குற மாதிரி தான் பார்த்துட்டு ரொம்ப போய் தயங்கி. ஆனா அவர் ரொம்ப ஆச்சரியம், ஞானி எவ்வளவு நேச்சுரலா இருக்கலாம்ங்கிறது மகர்ஷி கிட்ட பார்க்கலாம். ஏன்னா ஒருக்காவும் தான் சன்னியாசினோ மகர்ஷினோ ஒன்னும் காட்டினது கிடையாது. தங்கைய முன்னால எப்படி கூப்பிட்டு இருந்தாரோ அந்த மாதிரியே அலமேலும் தான், அம்மாவை அதே மாதிரி தான், தம்பியை பிச்சைன்னு கூப்பிட்டு இருந்தா. நிரஞ்சனானந்த சுவாமிகள் அவர் பேரு, ஒருக்கா கூட நிரஞ்சனானந்த சுவாமின்னு கூப்பிட்டது கிடையாது, பிச்சை கூப்பிட்டு இருந்தா அதே மாதிரி பிச்சை தான் கூப்பிடுவார். எல்லாம் பழைய காலத்துல எப்படி அதே தானே தவிர தான் சன்னியாசின்னு தான் நினைச்சுக்கவே இல்லை, சர்வசாதாரணமா. இந்த அம்மா போய் கையை பெசிஞ்சுன்னு பகவானே என்ன அலமேலும் பகவானுக்கிட்ட ஒரு விண்ணப்பம், இந்த உடம்புல இருக்கிற வியாதியை எங்களுக்காக குணம் பண்ணிக்கணும், அந்த கேன்சர் குணமாகணும்னு பகவான் சங்கல்பம் பண்ணிட்டு கையால ஸ்பர்ஷம் பண்ணினாலே குணமாயிடும் அப்படின்னு அவ பக்தாளோட பாவனை. அதுக்கு மகர்ஷி சொன்னார், அலமேலு நீ என்ன சொல்ற, எனக்கு ஒரு உடம்பு இருக்கு நான் நினைச்சுக்கணும், அதுல ஒரு கை இருக்கு நான் நினைச்சுக்கணும், அதுல ஒரு வியாதி வந்திருக்கு நான் நினைச்சுக்கணும், அப்புறம் அந்த வியாதி குணமாக மாட்டேங்கிறது நினைச்சுக்கணும், அப்புறம் குணமாகணும்னு சங்கல்பம் பண்ணிக்கணும். இவ்வளவு நினைக்கிறதுக்கு நான் மனசுக்கு எங்க போக. அந்த பார்த்தா தான் ஞானிகள் ஏன் சரீரத்தில் இருக்கணும் அப்படின்னா பகவத்பாதால் ஒரு இடத்த சொல்றா, அவ இருந்தா தான் அந்த நிலை இருக்குன்னு உனக்கு தெரியும். அவ இல்லைன்னா சாஸ்திரமே உனக்கு கிடைக்காதே. சாஸ்திரம் பர்ஃபெக்டா இருக்கணுமானா பர்ஃபெக்டா ஒருத்தராவது இங்க ஒரு சேனலா இல்லாட்டா சாஸ்திரம் எப்படி வரும்னு சொல்லுங்க. அவ வாசனைக்கு தகுந்தபடி சம்ஸ்காரத்துக்கு தகுந்தபடி தானே பேச முடியும் இல்லையா? அதனால எந்தவித இம்பர்ஃபெக்ஷன்ஸும் புத்தியில மனசுல இல்லாத ரிஷிகள் இருந்ததுனாலதான் பிரம்ம வித்யா லோகத்துல பிரகாசமாயிருக்கு. அதனால ஜீவன் முக்திங்கிறது இல்லை, ஆனால் வேதத்துக்கு பிராமாண்யம் இல்லைன்னு சொல்ல வேண்டி வரும், உபனிஷத்துக்கு பிராமாண்யம் இல்லைன்னு சொல்ல வேண்டிய. ஏன்னா இதெல்லாம் உலகத்துக்கு வரவே முடியாது, எப்படி வரும்? அதனால அந்த ஒரு நிலையில அந்த நிலையத்தான் நம்ம முன்னால எடுத்து காட்டுறது கீதை. அந்த ஒரு நிலைக்கு பிரமாணம் நான் சொல்றேன். இப்ப பாஷ்யம் தொடங்குற போது யாரு இந்த கீதையை உபதேசம் பண்ணினா நமக்கு சந்தேகமே இல்லை இல்லையா? சச்ச பகவான் ஞான ஐஸ்வர்ய சக்தி பல வீரிய தேஜோபிஹி சதா சம்பன்னா திரிகுணாத்மிகாம் வைஷ்ணவீம் ஸ்வாம் மாயாம் மூல பிரகிருதிம் வசீகிருத்திய அஜஹ அவ்யயஹ பூதானாம் ஈஸ்வரஹ நித்யசுத்த புத்த முக்த ஸ்வபாவோபி சன்னு ஸ்வமாயையா தேகவானிவ ஜாதஹ இவச்ச லோகானுகிரகம் குர்வன்னு லக்ஷ்யத்தே. இந்த கீதையை உபதேசம் பண்ணின பகவான் இருக்காரு, அவர் யாரு அப்படின்னாக்கா நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வபாவனான அந்த பகவான். அவன் பிறப்பில்லாதவன் இறப்பில்லாதவன். அப்படி இருந்தும் பிறந்த போல, எதுக்கு பிறந்த போல காட்டணும்னா நம்மளை பிறக்கிறது, நம்ம பிறந்திருக்கோம் நினைச்சிட்டு இருக்கோமோ இல்லையோ அந்த பிரமையை நீக்க. நதே அபவஸ்யேஷ பவஸ்ய காரணம் வினா வினூதம் பத தர்க்கயாமஹே. பாகவதத்துல பகவான் பிறக்கிற போது தேவதைகள்லாம் ஸ்துதி பண்றா, நீ பிறப்பில்லாதவன், நீ பிறந்தா மாதிரி இருக்கே, அது ஒரு வெறும் விளையாட்டு, ஒரு லீலை. அது எதுக்கு பிறக்கிறான்னா நம்ம கிட்ட ந ஜாயதே மிரியதேவா அப்படின்னு சொல்லணுமோ இல்லையோ அதுக்காக தான். நீ பிறந்திருக்கிய பிறக்கலேப்பா, யாருக்காவது அவவா பிறந்தது ஞாபகம் இருக்கோ இல்லை, அப்படி இருந்தாலும் நம்புறோம், அவ்வளவுதான். பகவான் தான் பிறந்த போலையும் லோகத்துக்கு அனுகிரகம் பண்ணின போலையும் ஒரு நாடகம் நடத்துறார். அந்த நாடகம் நடத்தி பகவானுக்கு என்ன பிரயோஜனம்? ஸ்வப்பிரயோஜன அபாவேபி. நம்ம எல்லாருக்கும் கொஸ்டின் என்னன்னா, இது பண்றோம் இப்ப என்ன பிரயோஜனம்? பிரயோஜனம் இல்லாம எதுவுமே பண்ணப்படாது. சூரியன் பிரகாசிக்கிறது, சூரியனுக்கு என்ன பிரயோஜனம்? சூரிய நமஸ்காரம் பண்றவாளுக்கு ஸ்பெஷலா பிரகாசிக்கிறாரா? இல்ல சூரியனை பார்த்து கோவிச்சுக்கிறவாளுக்கு கம்மியா பிரகாசிக்கிறாரா? ஒன்னும் இல்லை இல்லையா?
பகவான் என்ன பிரயோஜனத்துக்காக இங்க அவதாரம் பண்ணணும்? ஸ்வப்பிரயோஜன அபாவே. பகவானுக்கு ஒன்னும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. தானே இருக்கிற விளையாட்டு. தான் யாருக்கு பிரயோஜனம் பண்ண? ஸ்வப்பிரயோஜன அபாவேபி பூதானுஜிகிருக்ஷயாம். எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றதுக்காக வைதிகம் தர்மத்வயம் அர்ஜுனாய சோக மோக மகோததௌ நிமக்னாய உபதிதேஷ. இப்ப சொன்னோமே பிரவர்த்தி தர்மம் நிவர்த்தி தர்மம்னு. கர்மாவிலேந்து மெதுவா எப்படி தப்பிச்சுக்கணுங்கிற ஒரு சீக்ரெட். நாம இவ்வளவு நாள் ஞானத்தை தான் பேசிருக்கோம். ஆனா கீதையை படிக்கணும், கீதையை வச்சுக்கணும். ஏன் சொன்னேன்னா, நமக்கு ஆல்பபெட் 1 கர்மா தான். கர்மாவில தான் நாம மாட்டின்னு இருக்கோம். கர்மா பண்ணாம யாராலும் இருக்க முடியாது. நஹி கஷ்டித் க்ஷணமபி ஜாத்து திஷ்டதி அகர்மகிருத் காரியதேஹி அவசஹ் கர்மா சர்வ பிரகிருதி ஜெயர்குணைஹி. கர்மாவோட மண்டலத்துல, சரீர மண்டலத்துல பிரவர்த்தி பண்றது நம்ம ஸ்வபாவமா இருக்கு. சரீரத்துக்கே பேரு கர்மான்னு பேரு. அதனால சரீர பிரஜை இருக்கிற வேற கர்மா இருக்கு. சரீர அபிமானம், பிரஜனோட நான் சொல்லல, சரீர அபிமானம் இருக்கிற வேற கர்மா இருக்கு. அந்த கர்மாவில சும்மா இருக்கிறதுக்கு நம்மளால முடியாது. ஏன்னா சரீரம் ஐதர் காமிய கர்மா பண்ணும், இல்லாட்டா நிஷித்த கர்மா பண்ணும். பண்ணிட்டே இருக்கும். டிசைர் ஓரியன்டட் ஆக்ஷன். ஏதாவது கர்மா பண்ண அழுக்கு வந்துட்டே இருக்கும். அன்இன்வைட்டடா வந்துட்டு இருக்கும். ட்ரைனேஜ் திறந்து விட்டா மாதிரி உள்ள வந்துக்கும். கர்மா பண்ணி அழுக்காகாம இருக்கவே முடியாது. குழந்தையா பிறக்கிறது, குழந்தைகள்லாம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. எவல்யூஷன் ஒண்ணு இருக்கானா, குழந்தை பெருசாக பெருசாக இன்னமும் அழகாயிண்டே போகணும். அப்படி யாருதோ குழந்தைய பார்த்தா அழகா இருக்கு, பெருசாக பெருசாக பார்த்தா அரைச்சு கொடுத்துறது. ஏன்? அவ கர்மா பண்றத அழுக்கு வரதா இல்லைன்னு உங்களுக்கு பெனிஃபிட் உண்டாகிறதா? ஒருத்தன் கர்மா பண்ணிட்டே இருக்கான் வாழ்க்கையாக, வயசா கர்மா எக்ஸசைஸ் பண்ற என்னத்துக்கு? ஆரோக்கியமா இருக்கு. சரி, எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருக்கிறவன் ஆரோக்கியம் ஏறி 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 50 வயசுல இருக்கிறத விட 60 வயசுல ஆரோக்கியம், 60 விட 70 ஆரோக்கியம், 70 விட 80 ஆரோக்கியம், 100 வயசாகிற போது ரொம்ப ஹெல்த்தியா இருக்க வேண்டாமா? கர்மாவோட பலனால உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்குமானா, எக்ஸசைஸ்னால ஆரோக்கியமானா, எக்ஸசைஸ் பண்றவா ஆரோக்கியம் ஏறிண்டே போகணும் இல்லையா? எங்க ஊர்ல ஒருத்தர் தினமும் காத்தால ஓடுவர். டயபெட்டிஸ் ரொம்ப, ஒரு 10 வருஷமா நானும் பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் இடையே அவரை பார்த்தப்ப கேட்டேன், எப்படி இருக்கு? டயபெட்டிஸ் ஒன்றும் குறைய மாட்டேங்கிறது சாமி. நீங்க ஓடிண்டே இருக்கீங்க. அது ஓடுறதுக்கு இருக்கிற பிராரப்தம் இருந்தது, ஓடிண்டே இருக்கேன். அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு இப்பதான் புரியுறது. நான் அது ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட். இந்த டயபெட்டிஸோட கஷ்டம், அந்த ஓடுறதோட கஷ்டம், ரெண்டும் சேர்ந்து அவ்வளவுதான். அதுவும் சேர்ந்துட்டது. கொஞ்ச நாளைக்கு அதுல ஒரு நம்பிக்கை இருந்தது, அதனால ஓடிண்டே இருந்தேன். அது கதைச்சு போய் அந்த நேரத்தில் சூரிய நமஸ்காரம் பண்ணி கொஞ்சம் ஜபம் பண்ணி பிரதட்சணம் பண்ண அது அத்தியாத்மாவது பிரயோஜனப்பட்டிருக்கும். இது ட்ரௌசரை போட்டு ஊர்ல இருக்கிற நாயெல்லாம் துரத்த ஓடி கஷ்டப்பட்டு அப்ப கர்மாவுக்கு அவித்யானுதான் பேரு. ஆனா கர்மா பண்ணாம இருக்க முடியுமோ? பண்ணாம இருக்க முடியாது. கர்மா பண்ணாம ஒரு க்ஷணம் கூட இருக்க முடியாதுன்னு பகவான். சரி, அப்படின்னா கர்மா பண்ணுவோம். அப்படின்னா கர்மா பண்ணா நீங்க சம்சாரத்துல திருப்பி திருப்பி மாட்டி போயிடும். இதுதான் டபுள் ஹெடட் ஸ்வார்டு. பண்ணாம இருக்க முடியாது, பண்ணினா மாட்டி போயிடும். அப்ப என்ன பண்ணணும்? மாட்டிக்க கூடாது, புதுசா கர்மா சேர்த்திக்க கூடாது, இருக்கிறது கழண்டு போகணும், ஹிருதயம் நிர்மலமாகணும், களங்கப்படக்கூடாது. அப்படி கர்மா பண்ண என்ன வழி அப்படின்னா அதை கேளு. இப்படி தெரிஞ்சின்றவாதான் ராஜரிஷிகள் எல்லாம் இருந்தாங்கிறார் பகவான். இமம் விவஸ்வதே யோகம்
புரோக்தவானகம் அவ்யயம் விவஸ்வான் மனவே பிராகம் அனுரிக்ஷ்வாகவே பிரவீத் ஏவம் பரம்பரா பிராப்தமிமம் ராஜர்ஷயோ விதுஹு சகாலேனேக மகதா யோகோ நஷ்ட பரந்தோ. மகாபாரதம் படிச்சா நம்ம வேணா ஒரு தப்பான ஒரு பெருமை நமக்கு வரலாம். எவ்வளவு டெவலப் ஆயிருந்தது பார்த்தலாம், என்னெல்லாம் ஆயுதங்கள், என்னெல்லாம் பவர். ஒரு மாம்ச பிண்டத்தை வெட்டி போட்டு 100 குழந்தைகள். இன்னைக்கு என்னவோ சயின்ஸ்ல பேசிட்டு இருக்கா, அவ்வளவுதான் இல்லையா? என்ன குளோனிங் அது இது சொல்றா. வியாச பகவான் மாம்ச பிண்டத்தை வெட்டி போடுறார், அதுலயே 100 குழந்தை. ஐயோ பொன் குழந்தை இல்லையேன்னு கஷ்டப்பட்டாதா, ஒரு மிச்சம் ஒரு பீஸ் இருக்கு. அதை பார்த்து நம்ம பெருமைப்பட்டுக்கணுமா இல்ல துக்கப்படணுமான்னு ஒரு குவெஸ்டின். பாரதத்தை படிச்சு அவ்வளவு மாம்ச பிண்டத்திலிருந்து பிறந்தது ஒண்ணு கூட உருப்படி இல்லை. 100 எண்ணத்துல ஒரு அண்ணா தப்பு பண்ணினா பின்னால இருக்கிறவன் அண்ணா தப்பு பண்ணாதே அண்ணான்னு சொல்லப்படாதோ. அவன் பொய்ய சொன்னா இவன் திருப்பி பொய்ய சொல்லுவான். குளோனிங்கெல்லாம் இதுதான் எஃபெக்ட் வரப்போறது. ஒரு டெரரிஸ்டோட உடம்புல இருந்து 100 டெரரிஸ்ட கிரியேட் பண்ணலாம், அவ்வளவுதான். ரத்த பீஜன் மாதிரி வந்துக்கும், அவ்வளவுதான். இது வியாச பகவானே காட்டி கொடுத்துட்டார் நமக்கு. எல்லாம் பண்ணினா அந்த மாதிரி எல்லாம் என்னெல்லாமோ வித்தியைகள் அவ்வளவும் பண்ணி பெரிய யுத்தம், மகா யோத்தாக்கள் பலவித ஆயுதங்களோட நிக்கிற போது பகவான் சொல்றார் யோகோ நஷ்ட பரந்தபா அப்படிங்கிற. ஏ அர்ஜுனா, உனக்கு முன்னாடி இருந்த எந்த ராஜரிஷிகளும் இந்த மாதிரி பெரியப்பா அந்த பக்கம், சித்தப்பா இந்த பக்கம், புள்ளை அந்த பக்கம், அப்பா இந்த பக்கம் ஆயுதத்தை வச்சுட்டு நிற்க வேண்டிய ஒரு கதிகேடு வரலப்பா. நீங்க இப்படி பரஸ்பர ஆயுதத்தோட நிக்கிறீங்களே, இது சிவிலைசேஷன் இல்ல. யூ ஆர் த மோஸ்ட் அன்கல்ச்சர்டு குரூப் ஆஃப் க்ஷத்ரியாஸ். இந்த மாதிரி ஒரு கதி உங்களுக்கு ஏன் வந்ததுன்னா, ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷயோ விதுஹு ச காலேன இஹ மகதா காமோத்பவாது தர்மேன அதர்மேன அபிபூயமானே தர்மே. இல்லையா? ஒருத்தனை கூட தர்மம்னு பெர்ஃபெக்டா சொல்ல முடியல மகாபாரதத்துல. தர்மபுத்திரர் வியாஜமா என்னத்தை எல்லாமோ தர்மம்னு கூட அவரே நினைச்சுக்கிறார். சூது விளையாடுறது தர்மம். கிருஷ்ணன் கிட்ட ஜனமேஜயன் கேட்டாராம் அப்படின்னு ஒரு கதை. பாரதத்தில் இருக்கிறதா தெரியல. பகவானே, நீ என்னோட தாத்தா கொள்ளு தாத்தா சூது விளையாடுற போது சகாயம் பண்ணி இருக்கப்படாதோ? அந்த சூது விளையாட்டத்துல தோத்து தானே அவருக்கு எல்லாம் இழந்தார் அப்படின்னு ஒண்ணு கிருஷ்ணன் சொன்னான். நான் ரெடியா தான் இருந்தேன். அவன் எங்க கூப்பிட்டான்? அந்த சகுனி இருக்கானோ இல்லையோ, துரியோதனன் இவனை விட சாமர்த்தியம். துரியோதனன் சொன்னா, எனக்கு சரியா விளையாட தெரியாது, என்னோட மாமா விளையாடுவர்னு சொல்லி அந்த கட்டையை கொடுத்துட்டான். இந்த தர்மபுத்திரருக்கு சொல்லி இருக்கப்படாதோ, எனக்கு சரியா விளையாட தெரியாது, எனக்கு பதிலா கிருஷ்ணன் விளையாடுவன்னு கொடுத்திருக்கப்படாதோ? ஒரே ஒரு விளையாட்டுலயே தீர்த்திருப்பேன். நான் ரெடியா தான் இருந்தேன், உன் கொடுக்கல அப்படின்னாலும். அப்படின்னா நீ விளையாடாம பகவானை விளையாட விட்டுட்டு இருந்தாயானால் எல்லாம் நன்னா நடக்கும். நீ விளையாட போனா மாட்டிக்க வேண்டியதுதான். உனக்குள்ளால பகவான் தான் விளையாடுறான் அப்படின்னு தெரிஞ்சுண்டாயான நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாச்சின். அங்க கீதை முடிஞ்சு போச்சு. யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் திக்த்வா தனஞ்சயா சித்திய சித்தியோஹோ சமோ பூத்வா சமத்துவம் யோக உச்சதே. நீ பிரவர்த்திய விடவே வேண்டாம், நீ பிரவர்த்திய பண்ணவும் வேண்டாம். நீ ஸ்வரூபத்தில் இருந்தால் உன்னால என்ன பிரவர்த்தி நடக்கணுமோ அந்த பிரவர்த்தி நடக்கும், அவ்வளவுதான். கீதை பிரவர்த்தி பண்றதுக்கு இருக்கிற சாஸ்திரமும் இல்லை, பிரவர்த்தியை விடுறதுக்கு இருக்கிற சாஸ்திரமும் இல்லை. பிரவர்த்தி ஸ்வரூபத்தில் இல்லை அப்படின்னு பிரகாசப்படுத்தி கொடுத்துட்டு அந்த நிலையில இருக்கிறவன் அவனுக்கு என்ன பிரவர்த்தியோ அதை பண்ணுவான். அது அழகாவும் இருக்கும். இந்த தத்துவத்தை பகவான் அர்ஜுனம் நிமித்தீகிருத்திய உபதிதேச. தர்மபுத்திரருக்கு உபதேசம் பண்ணல. ஏன்னா அவருக்கு பகவானை விட தர்மத்துல பற்று. அதனாலதான் கிருஷ்ண உபதேசம் பண்ணி போராதுன்னு பீஷ்மர்கிட்ட போய் உபதேசம் கேட்டார் பாரதத்துல.
பீமன் உபதேசம் அவர் கேட்க மாட்டார். இது பிரவச்சனம் முடிஞ்சு எப்ப சாப்பாடுன்னு கேட்பணும். அதனால பகவான் அர்ஜுனம் நிமித்தீகிருத்திய, அர்ஜுனன் சாமானியப்பட்டவன் இல்லையே, நாராயணர்களாச்சு இல்லையா. நாராயணம் நமஸ்கிருத்திய நரம் செய்வ நரோத்தமம். அதனால அர்ஜுனனை ஒரு நிமித்தமா வச்சுண்டு கீதா சாஸ்திரத்தை பகவான் உபதேசம் பண்ணினார். அது அப்பவே அந்த யுத்த பூமியிலேயே முடிஞ்சு போயிருக்கு, நமக்கு கிடைச்சிருக்காது. அந்த கீதா சாஸ்திரத்தை தம் தர்மம் பகவதா யதா உபதிஷ்டம் வேதவியாசா சர்வஜ்ஞா பகவான் கீதாக்கியை சப்தபிஹி ஸ்லோகசதைஹி உபநிபபந்த. என்ன பார்க்கணும், எந்த சர்வஜனா ஞான ஐஸ்வர்ய பல தேஜோ வீரிய நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வபாவாதி லட்சணங்களோட எந்த பகவான சொன்னாரோ அந்த பகவான் உபதேசம் பண்ணின கீதா சாஸ்திரத்தை அதே போல சர்வஜனாயிருக்கிற வேதவியாசனாயிருக்கிற பகவான் சப்தபிஹி ஸ்லோகசதைஹி 700 ஸ்லோகங்கள்னால உபநிபபந்த கட்டினராம். ஸ்லோகங்கள்னால அதை ஒரு பிரபந்தமா பண்ணினார், நமக்கு கொடுத்தார், அனுகிரகம் பண்ணினார்னு அர்த்தம் ஆச்சு. இப்பதான் பகவத் பாதாள் யாருன்னு நம்ம புரிஞ்சுக்க போறோம். சாதாரணமா ஒரு பெரிய விஷயத்தை சொல்ற போது ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன், பெரியவாள்லாம் இருந்தா அவள்லாம் ஏதாவது தப்பு இருந்தா பொறுத்துக்கணும், அதுல இருக்கிற நல்லதையெல்லாம் எடுத்துக்கணும், இப்படி எல்லாம் கவிகள் சொல்லுவா இல்லையா. காளிதாசாதி கவிகள்லாம் கூட அப்படிதான் சொல்லியிருக்கா. ஏன்னா பர்ஃபெக்டா தன்னில கான்பிடன்ஸ் வர முடியாது. தான் ஒரு ஆளா இருக்கிறவரை தாம் பண்றது பெர்ஃபெக்ட்னு யாராலையாவது சொல்ல முடியுமான்னு. அதனால சர்வஜனாயிருக்கிற பகவான் உபதேசம் பண்ணினார். சர்வஜனாயிருக்கிற வேதவியாசர் 700 ஸ்லோகங்களால கீதா ரூபமா அதை கட்டினார். ததிதம் கீதா சாஸ்திரம் சமஸ்த வேதார்த்த சார சங்கிரக பூதம். முடியல. இந்த கீதா சாஸ்திரம் எப்படி இருக்குனாக்க சமஸ்த வேதார்த்த சார சங்கிரக பூதம். இதான் நேற்று சொன்னேன், கீதை படிச்சா வேதம் படிச்சாச்சு. கீதையை எவ்வளவு தெரிஞ்சுக்கிறோமோ அதுக்கு தகுந்தபடி வேதார்த்தம் தெரிஞ்சுண்டாச்சு. சமஸ்த வேதார்த்த சாரசங்கிரக பூதம் துர்விஜ்ஞேயார்த்தம். நமக்கு புத்தியில காலுஷ்யம் இருக்கிறவரை, ராகத்வேஷம் இருக்கிறவரை நமக்கு அது ஏதோ புரிஞ்ச மாதிரி இருக்குமே தவிர புரியாது இல்லையா. அப்ப பகவத்கீதைன்னா எங்கெங்கெல்லாமோ ஓடின்னு இருக்கே இப்போ. அது மேனேஜ்மெண்ட்டுக்கும் போறது, அங்கேயும் போறது, எல்லா இடத்துலயும் போறது. சம்சாரஸ்ய அத்தியந்த உபரப லட்சணமா இல்ல. சம்சாரமாகிற ஜெயில் கம்பிக்கு பெயிண்ட் பண்றதுக்கு, சம்சாரமாகிற ஜெயிலுக்குள்ள ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கறதுக்கு எல்லாம் அதை உபயோகப்படுத்துறோம். ஜெயில் கதவை திறந்து விடுறதுக்கு உபயோகப்படுத்த வேண்டிய சாஸ்திரம். அந்த கம்பிக்கு பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. அந்த ஜெயில நல்லா சௌக்கியமா ஜெயில இருக்கிற ஃபுட் எல்லாம் கொஞ்சம் கூட குவாலிட்டி எல்லாம் பண்ணி, ஜெயில கொஞ்சம் நல்லா அழகா ஒரு கட்டில் எல்லாம் போட்டு கொடுத்து, ஜெயில கொஞ்சம் கூட கம்ஃபர்ட் வேணும் அப்படின்னு ஜெயில கொஞ்சம் இங்குலாப் பண்ற மாதிரி அந்த கீதைய நமக்கு இருக்கிற ஜெயில உடைச்சுன்னு வெளியில போறதுக்கு ரெடியா இல்ல, இதுக்குள்ள கொஞ்சம் சௌக்கியமா அப்படி இருக்க முடியும். அதுதான் துர்விஜ்ஞேயார்த்தம். இது நம்ம காலத்துல இல்ல, பகவத் பாதாள் பாஷை எழுத தொடங்குற போது அப்பவும் அப்படிதான் இருந்தது. தது அர்த்தாவிஷ்கரணாய அநேகைஹி விவிருத பத பதார்த்த வாக்கியார்த்த நியாயம் அபி. இந்த கீதா சாஸ்திரம் இருக்கு, அதோடைய அர்த்தத்தை ஆவிஷ்கரணம் பண்றதுக்காக அநேகைஹி அப்படின்னா நிறைய பேர், அதோடைய பதார்த்தம், அதோடைய வாக்கியார்த்தம், அதுக்கெல்லாம் பலவித யுக்திகள்னால விசாரம் பண்ணி அதையெல்லாம் பலவிதத்தில் எழுதியிருக்கா. அப்படி இருந்தாலும் அத்தியந்த விருத்த அநேகார்த்தத்துவேன லௌகிகைஹி கிரஹ்யமானம். அதெல்லாம் கேட்டுவிட்டு என்னென்னாமோ தலகுழா புரிஞ்சுக்கிறானோ. அப்படி பார்த்து பகவத் பாதாள் எங்கேயுமே அகம் உபயோகப்படுத்தினதே கிடையாது. பாஷ்யக்காரர் மீதி எங்க வேணா பார்த்துங்கோ. அதனால தான் இப்போ நம்ம சங்கர விஜயங்கள்லாம் கூட ஓரோ சங்கர விஜயம் ஓரோ மாதிரி இருக்கு.
பகவத்பாதாளோட வாழ்க்கை வரலாறு சொல்லப்பட்ட கிரந்தங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கான்ஃபிளிக்ட்ல இருக்கு. ஒண்ணுமே நிச்சயம் பண்ண முடியல. ஏன்னா அவர் எங்கேயாவது ஒரு இடத்துல அவர் பிறந்த ஊரை பத்தியோ அவரோட சம்பிரதாயத்தை பத்தியோ எதையாவது சொல்லி இருந்தா ஈஸியா இருந்திருக்கும். உபனிஷத் எப்படி இருக்கோ அப்படியேதான் பகவத்பாதால இருந்திருக்கான். உபனிஷத் பிரதிபாத்தியமான பிரம்மமா இருக்கிறவர் உபனிஷத் பிரதிபாத்தியமான பிரம்மமாவே தான் இருந்திருக்கார். எங்கேயும் பாஷ்யக்காரர் ஆளக்கானோம். ஆனா கீதா சாஸ்திரத்துல பகவான் ஒரு ஆளு வேதவியாசன் ஒரு ஆளு வந்தப்போ தான் வந்துட்டார். அந்த இடத்துல அவர் சொல்றார், இப்படி விருத்தார்த்தமா காணப்படுறதுனால இனம சந்தேகம் வராம இருக்கிறதுக்காக விவேகதா அகம் அர்த்த நிர்தாரணார்த்தம் சம்க்ஷேபதா விவரணம் கரிஷ்யாமி. உபலப்ய இந்த மாதிரி கான்ஃபிளிக்ட் பார்த்து அகம் அப்படின்னா நான், அதுல இனம சந்தேகமே வரக்கூடாது அப்படின்னுட்டு நான் இதை வியாக்கியானம் பண்றேங்கிற. நல்லா பார்க்கணும். சர்வஜனான ஈஸ்வரன் உபதேசம் பண்ணினார், சர்வஜனான பகவான் வேதவியாசர் ஸ்லோகங்களா பண்ணினார்னு சொல்லிட்டு அதுல சந்தேகம் இல்லாம இருக்கு. நான் அர்த்தம் சொல்லணும்னாக்கா அது அகங்காரமா இல்ல ஈஸ்வரத்துவமா? அதுதான் நமக்கு இது ஞானிகள்கிட்டே தான் பார்க்க முடியும். ஏன்னா ரமண பகவான் அன்னைக்கு ஒரு பாடல் சொன்னேன், ஆத்மபோதம்னு பகவத்பாதாளுடைய பிரகரண கிரந்தம், அது தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கார். விவேக சூடாமணியே தமிழ்ல அப்படியே கத்தியமா எழுதியிருக்கார். அதுல ஆமுகத்துல பகவான் சாட்சாத் பரமேஸ்வரனே பகவத்பாதாளாக இந்த வேதாந்த உபதேசம் பண்ணினார் அப்படின்னு ஒரு ஆமுகம் எழுதியிருக்கார். சாட்சாத் பரமேஸ்வரனே வந்தார்னு சொன்ன அந்த வாயால ஆத்மபோதத்தை மொழிபெயர்த்தப்போ ஆத்மாவின் போதமருள் ஆசானாம் சங்கரன் ஆன்மாவுக்கு அந்நியனாவனும் என்னகத்தே இருந்து இன்று தமிழ் சொல்லுவானும் அன்னவனன்றி மற்ற யாருடன் அப்படின்னு கேட்கிறான். அந்த ஆத்மபோதத்தை பிரகாசப்படுத்துற ஆச்சாரியனா இருக்கிற சங்கரன் இருக்கானே அவன் ஆத்மஸ்வரூபி தானே. எனக்குள்ள இருந்து இன்னைக்கு தமிழ் எழுதுறவன் அவனே தான் அப்படின்னு. என்னகத்தே இருந்து இன்று தமிழ் சொல்லுவானும் அன்னவன் அன்றி மற்ற யாருடன் அப்படின்னு. அது ஞானிகளுடைய கான்பிடன்ஸ், ஈகோலேருந்து வர கான்பிடன்ஸ் இல்ல, சத்தியம் அவ்வளவுதான். இது வெளிச்சம்னா வெளிச்சம்தான். அதுக்கு போய் ஒரு வினயம் வேணுமானா எனக்கு வெளிச்சமாத்தான் தோன்றது, உங்களுக்கு எப்படி தோன்றதோ அப்படின்னு சொல்லணுமா? நான் சூரியனை பார்த்து இல்லையா? வினயம்னா என்ன? சத்திய கதனம் தான் வினயம் இல்லையா? அதுல நான் ஒன்னும் குறைச்சிக்க வேண்டியது இல்லை. நமக்கு தெரியாத விஷயத்த குறைச்சிக்கலாம். பூர்ணமா எதுல எந்தவித சந்தேகமும் இல்லையோ, ஏன்னா இது புத்தியில இருக்கிற அறிவு இல்லையே, மனசுல இருக்கிற அறிவு இல்லையே. ஸ்வரூபத்துல இருக்கிற அறிவை எதுக்கு எங்க போய் எதுக்கு குறைச்சிக்கணும்? எங்க குறைஞ்சு போகணும்? எங்க அடங்கி போகணும்? எங்கேயும் குறையறதுக்கோ அடங்கிறதுக்கோ எதுவும் இல்லைங்க. அந்த ஞான நிஷ்டையில தான் பகவத்பாதாள் இங்கே அதோட வியாக்கியானம் பண்றேன். அதோடைய பரம பிரயோஜனம் இந்த சம்சாரத்தை உபரமம் பண்றதுதான் அப்படின்னு சொல்லி கீதா பாஷ்யத்தை ஆரம்பமாகும். முதல்ல அர்ஜுன விஷாத யோகம் அப்படின்னு ஆரம்பிச்ச பகவத்கீதை நம்ம விஷாதத்துக்கெல்லாம் ஒரு அமிர்தம். கீதை தான் நமக்கு ஒரு மருந்து. விஷாதம் வரபோது இந்த கீதையை தான் ஆசிரிக்கணும். விஷாதம் வரபோது புத்தி தடுமாறி போயிடும். விஷாதம் வரபோது நம்ம புத்தியில தோன்றதெல்லாம் நமக்கு தோன்றது தானே தவிர வாஸ்தவமா இருக்காது. அர்ஜுனனுக்கு விஷாதம் வரபோது என்னென்னலாமோ புலம்புறான், ஜல்பனம் பண்றான். பகவான் சொல்றார், பிரஜாவாதாம்ச பாஷசே அசோச்சியான் அன்வசோச்சஸ்துவம் பிரஜாவாதாம்ச பாஷசே கதாசூன் அகதாசூம்ச நானுஷோச்சந்தி பண்டிதாக. பண்டிதனுக்கு என்ன லட்சணம்? என்ன பண்டிதன்னா யாரு, என்ன லட்சணம் அப்படின்னா எதை பத்தியும் கவலைப்படணும். என்னவோ நடக்கட்டும் உலகத்துல, துன்பம்ங்கிறது அவனை பாதிக்கவே இல்லை. அவனோட வாழ்க்கையில கஷ்டம் வராதா? அது நிறைய வரும். பகவானுக்கே வரலையாண்ணா இல்லையா? பாகவதத்துல பார்த்தா எதுக்கு அப்படி முடிக்கணும் கிருஷ்ணாவதாரத்தை? கிருஷ்ணாவதாரம் பூர்த்தி ஆகிற போது யாதவர்கள் எல்லாமா சண்டை போட்டு அழியறது ஏன்? அப்படி
கண்டகம் கண்டகேனைவ துவயமபி ஈஷித்துஹு சமம் அப்படின்னார் உத்தவர் பாகவதத்தில். ஒரு முள் எடுத்து இன்னொரு முள்ள எடுத்து ரெண்டு முள்ளையும் களையற மாதிரி யாதவர்களை வச்சுண்டு மீதி இருக்கிற இது சம்ஹாரம் எல்லாம் முடிஞ்சு அவளும் போயிட்டான். அந்த இடத்துலயும் பகவானை பார்த்தா பகவானுக்கு ஏதாவது சங்கம் இருக்கான்னா எதை நினைச்சுன்னு அழணும் உத்தவான்னு கேட்கிறார் பகவான் உத்தவர்கிட்ட. கிம் பத்ரம் கிம் அபத்ரம் வா துவைதஸ்ய அவஸ்துன கியத் வாசோதிதம் தது அனிருத்தம் மனசாத்தியாத்தமேவச்ச. எதுடா நல்லது எது நல்லது இல்லை கெட்டது? இந்த துவைதம்ங்கிறதே பிரமை. வாயால சொன்னா பொய்யா போயிடும், மனசால நினைக்கிறது பொய்யா போயிடும். ஸ்வரூபத்தை உணர்ந்தவனுக்கு எதிலையும் சங்கம் இல்லை. எதை பார்த்து அவன் மோகிச்சு போக மாட்டான், அவனுக்கு பயமும் கிடையாது. ஏன்னா ரெண்டு இருந்தா தான் பயம். ரெண்டு எவனுக்குள்ளேந்து போயிடுதோ அவன் யாரை பார்த்து பயப்படுறதுக்கு? எல்லாம் அவனுக்கு ஆத்மஸ்வரூபமா தெரிகிறவன் எதை பார்த்து பயப்படுவன்? எங்க அவனுக்கு பயம் வரும்? அந்த நிலையில இருக்கிறவனை விட்டு பயம் விலகிடுது. அந்த நிலையில இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு வழிகாட்டிதான் கீதா சாஸ்திரம். 2வது அத்தியாயத்துல சாங்கிய யோகம்ங்கிற 2வது அத்தியாயத்துல தான் பாஷ்யக்காரருக்கு கீதை தொடங்கிறது. விவேகானந்தர் சொன்னார், முதல்ல அர்ஜுனனை திட்டுறாரோ இல்லையோ பகவான், கிளைபியம் மாஸ்மகம பார்த்த நைதத்வை உபபத்தியதே க்ஷுத்ரம் ஹிருதய தௌர்பல்யம் தெக்த்வா உத்திஷ்டபரந்தவா குதஸ்வா கஷ்மலமிதம் விஷமே சமுபஸ்திதம் அனாரியஜுஷ்டம் அஸ்வர்கியம் அகீர்த்திகரம் அர்ஜுனான்னு சொன்னாரோ இல்லையோ விவேகானந்தர் சொன்னார், இந்த 2 ஸ்லோகத்தில் கீதை பூரா இருக்குன்னு. ஏன்னா அவரோட நிலைக்கு அந்த நாளைக்கு இருந்த பாரதத்தோட ஒரு ஸ்டேட்டுக்கு அது வியாக்கியானம். நீ இது படிக்காததுனாலதான் நீங்கெல்லாம் கெட்டு போறீங்கன்னு அவர். உங்களை பார்த்துதான் பகவான் கிளைப் மட்ராஸ்ல பேசின லெக்சர், சென்னையில் அன்னைக்கு பேசுற போது பேசின லெக்சர்ல இந்த ஸ்லோகத்தை உதாரணம் பண்ணி விவேகானந்தர் சொல்றார், நீங்க ஆணும் இல்ல பொண்ணும் இல்லன்னு ஆயிட்டேன். அன்னைக்கு இந்த யுத்த வாத்தியங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, கெட்டில் ட்ரம்ஸ் இங்கிலீஷ்ல வார்த்தை, மொரஸ்டும் போனாமா இல்லையா, அது பின்னால் பாரதியெல்லாம் நிறைய யூஸ் பண்ணான் அந்த வார்த்தைகள்லாம். அந்த மொரஸ் எல்லாம் கொட்ட தெரியாதா உங்களுக்கு? லலித வாத்தியங்களே வாசிச்சுட்டு இருக்கே அப்படின்னு. இப்படி பயந்தாங்குள்ளிகளாவே இருக்கீங்களே. கிளைப்பியம் ஆஸ்மகம் பார்த்த குதஸ்தவா கஷ்மலமிதம். கஷ்மலம்னா அஜ்ஞானம் அர்த்தம். பகவத் பாதாள் விவேக சூடாமணியில அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துறா. அனாத்ம சிந்தனம் தெக்த்வா கஷ்மலம் துக்க காரணம் சிந்தைய ஆத்மானம் ஆனந்த ரூபம் என் முக்தி காரணம் அப்படின்னு. அனாத்மாவில போனா அவனோட எனர்ஜி பூரா போயிடும். கஷ்மலம் நீ ஒண்ணுக்கும் கொள்ளாம ஆயிடுவேன். அனாத்மாவை நினைக்க நினைக்க தைரியம் போயிடும். சரீரத்தை நினைக்க நினைக்க யாருக்கு தான் தைரியமா இருக்க முடியும் சொல்லுங்க? ஆரோக்கியமா இருக்கிறவாளும் பயந்தாங்குழி தான், ரோகியும் பயந்தாங்குழி தான். ரோகி எப்ப போயிடுவேணும்னு பயந்துட்டு இருக்கான், ஆரோக்கியமா இருக்கிறவன் ரோகம் வந்துடுமோன்னு பயந்துட்டு இருக்கான். வெளியில போய் யார்கிட்டயாவது பேசினா அப்ப பிபி சுகர்னாக்கா அப்பப்ப போய் செக் பண்ணிட்டு வருவான். ஹாஸ்பிட்டல்ல போய் டெஸ்ட் பண்ணி பார்த்து பிபி இல்லைன்னா சமாதானம் ஆக மாட்டேங்கிறது. திருப்பி ஒண்ணு போய் பார்த்து இருக்குன்னு சொல்ற வேற டெஸ்ட் தான். இங்க பூரா பயம் இல்லையா? போகே ரோக பயம், குலே சுதி பயம், வித்தே நிருபாலாத் பயம், மானே தைன்ய பயம், பலே ரிபு பயம், ரூபே ஜராயா பயம், சாஸ்திரே வாதி பயம், குணே கலபயம், காயே கிருதாந்தாத் பயம், சர்வம் வஸ்து பயான்விதம் புவி நிர்ணாம் வைராக்கியமேவ அபயம். யாரு ஞானியோ அவனுக்கு பயம் இல்லை. ஏன்னா அவனுக்கு ஒன்னும் ஆக வேண்டியது இல்லை, ஒன்ன பத்தியும் பயம் இல்லை, அவனுக்கு பர்சனாலிட்டியும் இல்லை, எதை பத்தியும் அவன் கவலைப்படலை. ஜீவிதத்திலையும் மரணத்திலையும் அவனுக்கு காமிச்ச இல்லை. பின்ன என்னத்தை பத்தி பயப்படுறது? அந்த ஸ்வரூப ஞானத்தை தவிர எல்லா இடத்துலையும் பயம் இருக்கு. ஏதோ ஒண்ணுல பயம் இருக்காது, வேற எதுலையாவது பயம் இருக்கும்.
அதனால அந்த பய நிவர்த்திக்காக இந்த 2 ஸ்லோகத்தை விவேகானந்தர் உத்திஷ்டதா ஜாகிரத பிராபியவரா நிபோதத இதை எடுத்து சொல்லி இந்த ஸ்லோகத்தையும் சொல்றார். கிளைபியம்மாஸ்மகம பார்த்த அந்த இடத்துல தான் சொல்றார், நீங்கள்லாம் உபனிஷத் படிக்கணும். உபனிஷத்து ஓரோ பேஜ்லயும் எனக்கு அபீஹி அபீஹி அப்படிங்கிறது தான் என் காதுல விழுறது அப்படின்னா. பயப்படாதே பயப்படாதே, ஃபியர்லெஸ்னஸ். அன்னைக்கு வெள்ளக்காரனை பார்த்தான்னு அடிக்க போயிடுவா. அந்த காலம் இப்பவும் அப்படிதான் இருக்கும். அன்னைக்கு அவன் இங்கே இருந்து பரணம் பண்ணினா வெளியில இருந்து பரணம் பண்றான், அவ்வளவுதான் வித்தியாசம். ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இப்போ நம்ம ஒன்றும் ஃப்ரீ இல்லை. நம்ம ஆத்து எல்லா குழந்தைகளையும் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அவனுக்கு வேலைக்காரனா தானே அனுப்புறோம் இல்லையா? கஷ்டப்பட்டு அப்பா அம்மா கஷ்டப்பட்டு உழைச்சு படிக்க வச்சு வெள்ளக்காரனுக்கு வேலைக்காரனா தானே அனுப்பின்னு இருக்கோம். பெருமை வேற அதுல. அதனாலதான் சேஷாத்ரி சுவாமிகள் இவ்வளவு பெருமைப்பட்டிருக்கிறே, நீதான் எருமைன்னா. அதனால இன்னைக்கே அடிமைகளா தானே இருக்கும். ஏன் இந்த அடிமத்துவம்? எதுக்காவது ஒரு அடிமையா இருந்தா ஒரு நிம்மதி சில பேருக்கு. அப்பாட சமாதானம். நாய், இந்த நாய்க்கெல்லாம் தெருவில் நடக்கிற நாயெல்லாம் ஏதாவது ஒரு வீட்டுல போய் சொந்தம் வச்சுன்னு கொடுத்தா அது ஒரு விஷயம். அப்புறம் நேரா நடத்தி சோறு கிடைக்குமோ இல்லையோ, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த பயத்துக்கு காரணம் என்ன? ஏதோ ஆயிடுமோ ஆயிடுமோ பயந்துண்டா ஆகாம இருக்குமா? நீ நம்ம இவ்வளவெல்லாம் பண்றோம் இல்லையா? ரொம்ப சாமர்த்தியமா சமத்தா படிச்சு படிக்க வச்சு வேலைக்கு போய் சம்பாதிச்சு எல்லாம் பண்ணி கல்யாணம் பண்ணி எல்லாம் ஆயிடுத்து. ஆகிறதோ முடியறதோ வேலை? என்னைக்காவது இந்த லோகத்துல ஏதாவது முடியுமோ? நீங்க பாருங்க, எல்லாம் புதிய ஒரு பந்தத்துக்கு தொடக்கம்தான். முடியவே முடியாது. முடியணுமானால் இப்ப முடிச்சாதான் உண்டு. எது என்னவோ ஆகட்டும், தான் தன்னில இருந்துட்டே இருக்கணும். ஏன்னா பிராரப்தம் முடியவே முடியாது. நீங்க என்ன பண்ணீங்கோ, பிராரப்தம் முடியாது அப்படின்னா ஸ்வதர்மம் பண்ண வேண்டாமா? பண்ண நடக்கும். அதை போய் கவலைப்படுவானே? பண்ண வேண்டியது பண்ணு. நீ அதை பத்தியே நினைச்சுண்டு குழந்தைக்கு கல்யாணம் ஆகணுமே. இப்ப இவ்வளவு வயசாச்சு, இப்பதான் 4ஆம் கிளாஸ். இப்போலேந்து ஆரம்பிச்சு இந்த மாதிரி தான் சம்சாரங்கிறது. இவ்வளவுதான் சிந்தை தான். சிந்தையா தஹ்யதே ஜீவா. சிதா சிந்தா இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா பிந்து மாத்திரம் விசேஷனம். சிம் சி இல்லையா? சிம்தா சிதா. சிதானாக்கா ஸ்மசானத்துல எரிக்கிறோமோ இல்லையோ அந்த சுடலை, அதுக்கு சிதான்னு பேரு. அது பிணத்தை எரிக்கும். சிந்தை ஜீவிதத்தையே எரிச்சு. அதனால பகவான் சொன்னார், ந கிஞ்சிதபி சிந்தையேத் ஆத்மசம்ஸ்தம் மனக்கிருத்வா ந கிஞ்சிதபி சிந்தையேத். அலைஞ்சின் இருக்கிற மனசை ஸ்வரூபத்துல நிறுத்தி யோகஸ்திதனா இருந்துண்டு எந்த எண்ணத்தையும் இனிஷியேட் பண்ணாம இரு. ஒரு சேனலா இரு, ஒரு நிமித்த மாத்திரமா இரு. உன்னால என்ன நடக்கணுமோ உலகத்துல நடக்கணும். இந்த உலகத்துல தர்மம் நடக்கணுமே, அதர்மம் அழிஞ்சு போகணுமே, இதெல்லாம் உன்னோட பொறுப்பு இல்லப்பா. எது நடத்தணும் நான் பாத்துக்கிறேன், ஒன்னும் கவலைப்படாது. தேஜ தர்மம் அதர்மம் உபே சத்யானிருதே தியஜ உபே சத்யானிருதே தியக்த்வா ஏன தியஜசி தத்யஜ. பாஷ்யக்காரர் ஒரு ஸ்லோகம் சொன்னார், நமக்கு பரம சமாதானத்தை கொடுக்கிற ஸ்லோகம். அவர் என்ன சொன்னார்னா, லோகத்துல தர்மம் நடக்கிறதா அதர்மம் நடக்கிறதா பார்க்காது, சத்தியம் நடக்கிறதா பொய் நடக்கிறதா பார்க்காது, இது எல்லாத்தையும் விட்டுட்டு எதுனால விடுறியோ அதையும் விடு அப்படின்னா. அப்படின்னா எந்த அபிமானத்தை வச்சுட்டு இதை வச்சு விடுறியோ எல்லாத்தையும் விட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பகவான் கிட்ட பொறுப்பை விட்டுட்டு நீ பேசாம இரு. உன்னோட சரீர காரியமே உங்ககிட்ட இல்லைங்கிற போது பரத்தியாரோட சரீரத்தை நீ என்ன பண்ண போற? ஈசஸ்யஹி வசே லோகா யோஷா தாருமயீயதா அப்படின்னு பாகவதத்துல ஒரு ஸ்லோகம். பொம்மலாட்டத்துல இந்த பொம்மையெல்லாம் ஆடுற மாதிரி அவன் ஆட வச்சா ஆடுறோம் இல்லையா? ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார், சாம்பார்ல
முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் அப்படி டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும். பெரிய என்ன கலாக்ஷேத்ராவில் படிச்சுட்டு வந்த மாதிரி டான்ஸ் பண்றது. அது எவ்வளவு நேரம்னா கீழே இருக்கிற விறகு இழுத்துடுத்துனா அவன் ஆட வைக்கிற வேற இல்லையா? அப்பர் சுவாமிகள் தேவாரம், அவன் பாட வைத்தால் பாடாதார் யாரோ, அவன் ஆட வைத்தால் ஆடாதார் யாரோ. பக்தியை கூட அவர் சொல்றார், பக்தி எப்படி வரும்னு, அவன் உருக வைத்தால் உருகாதார் யாரோ அப்படின்னு கேட்கிறார். அது கூட உங்ககிட்ட இல்லடா, ஒன்னே ஆசைப்படாதே, நீ எதை பத்தி ஆசைப்படாத, உன்னை எப்படி வச்சிருக்கானோ அப்படி இரு. இப்படி திருப்பி விட்டா அப்படி போ, இப்படி திருப்பி விட்டா அப்படி போ. உனக்கு என்ன தர்மமோ அது நடக்கட்டும், அது கூட பண்றேன்னு நினைச்சுக்காத, அசங்கமா இரு. அதுக்குதான் சந்நியாசம்னு பேரு. காமியானாம் கர்மணாம் நியாசம் சந்நியாசம் கவயோ விதுஹும் சர்வ கர்ம பலத்யாகம் பிராகுஸ்தியாகம் விஜக்ஷணாக தியாஜ்யம் தோஷவதித்யேகே கர்ம பிராகுர் மனிஷிணः யக்ஞ தான தபக்கர்மா ந தியாஜ்யம் இதி சாபரே. பகவான் 18வது அத்தியாயம் சொல்ற போது சொன்னார், காமிய கர்மங்களை விடுறது சந்நியாசம்னு சில பேர் சொல்றா, கர்மாவை பண்ணிவிட்டு பலத்தை தியாகம் பண்றது சந்நியாசம்னு சொல்றா. அதானே கர்மயோகம் இல்லையா? கர்மயோகங்கிறது என்னன்னா, கர்மாவை பண்ற பாவம் இருக்கு, ஆனா பலத்தை பகவத் அர்ப்பணம் பண்ணி விடுறான். பலேச்சை இல்லாம கர்மா பண்ற, அது ஒரு ஸ்டேஜ். இங்க ஒரு கதை சொல்றேன், சின்ன ஒரு இன்சிடென்ட். ரமண மகர்ஷி கிட்ட ஒரு சுவாமியார் வந்து, உங்க சம்பிரதாயம் என்ன அப்படின்னு கேட்டார். மகர்ஷி எதுவுமே பேசல. இவர்கிட்ட இன்னொருத்தர் கேட்டார், உங்க சம்பிரதாயம் என்னன்னு கேட்டார். அந்த சுவாமி சொன்னார், நாங்க காலையிலேருந்து மாலை வரை நிறைய ஜபம் பண்ணுவோம். நாங்க ஜபம் பண்ணிவிட்டு ஜபத்தோட பலனை எல்லாம் குருவுக்கு அர்ப்பணம் பண்ணுவோம் அப்படின்னு. இதை கேட்டு போய் இவ்வளவு நேரம் பேசாம இருந்த மகர்ஷி கேட்டா, இவ ஜபம் பண்ணுவாளாம், பலத்தை எல்லாம் குரு கொடுத்துடுவாளாம், குருவுக்கு ரொம்ப சௌக்கியம், ஒன்றும் பண்ண வேண்டாம், இவ கொடுத்துடுவா. இது எப்படி இருக்குன்னாக்கா, முதல்ல வச்சுண்டு வட்டி கொடுக்கிற மாதிரி அப்படின்னு. முருகனார் சுவாமிகள் 2வது தடவை திருப்பி அதை ரிப்பீட் பண்ணார். அப்பதான் முருகனார் இதை கேட்டு ரொம்ப முகம் துடுத்து போயிட்டு அவர் சொன்னார், அவர் குரு தேவலையே முதல்ல விட்டு வச்சிருக்காரு, இங்க முதலையே முழுங்கியாச்சு அப்படின்னா. அப்புறம் சுவாமிகள்கிட்ட, என்ன சுவாமிகள் அர்த்தமே புரியலையே. அப்போ சொன்ன, முதல்னா இந்த அகங்காரத்தை கேடு வராம அப்படியே வச்சுண்டு அது கர்மம் பண்றேங்கிற கர்த்திருவத்தோட இருந்துட்டு அப்புறம் பலத்தை தியாகம் பண்றதுங்கிறது க்ஷுத்ரம்தான். அகங்காரத்தையே வேரோட அழிச்சுடுத்துனா கர்மத்தை பண்றேங்கிற பாவமே இருக்காது, அப்புறம் பல தியாகம் எங்க இருக்கு? அந்த கர்த்திருவ நாசம்தான் ஞானம்ங்கிறது. கர்த்திருவ நாசம் ஞானத்தினால. கர்த்திருவத்தை அழிக்கணும் வேண்டாம், கர்த்திருவம் இல்லை. அகம் கர்த்தேதி அகம்மான மகா கிருஷ்ணாஹி தபுஷிதா. சம்சாரம்ங்கிற ஒரு விஷம், இந்த பாம்பு கடிச்சுதான விஷம் அப்படியே படபடபடபடான்னு மேல ஏறுறது. இங்க என்ன பாம்பு கடிச்சிருக்குன்னா மகா கிருஷ்ணாஹி, ஒரு கால சர்ப்பம் கடிச்சிருக்கான். அந்த விஷத்தோட சுபாவம் என்னன்னா அகங்கர்த்தா இது அகம்மான, நான் கர்த்தா அப்படின்னு தோன்றது. மகா கிருஷ்ணாஹி தம்ஷிதா. இதுக்கு ஒரு மருந்து என்னன்னா, நாகம் கர்த்தேதி விஸ்வாச அமிர்தம் பீத்வா சுகீ பவ அப்படின்னு. நான் கர்த்தா இல்லை, நான் போக்தா இல்லை அப்படிங்கிற விஸ்வாசமாகிற அமிர்தத்தை அருந்தி சுகமாக நிவர்த்தமாக சுகீ பவ அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ண. அதனால இந்த கர்த்திருவ துக்க மார்த்தாண்ட ஜுவாலாதக்தாந்தராத்மன குத பிரசமபீயூஷ சாராதாரம் விருதே சுகம். கர்த்திருவம் நான் பண்றேங்கிற பாவம்ங்கிற ஒரு கொடும் வேனல், அந்த கொடும் வேனல் சூடுதான் சம்சாரங்கிறது தாபம். நான் கர்த்தா, நான் போக்தா, நான் பண்றேன். அப்புறம் சாதனை பண்ண ஆரம்பிச்சா நான் சாதனை பண்றேன், இவ்வளவு நாளா பண்ணிட்டு இருக்கேன், ஒன்னும் கிடைக்க மாட்டேங்கிறது. அந்த பண்ணறவனை முதல்ல அழி. சாதனை பண்ணிட்டே இரு, ரப்பரால மாச்சுட்டே இருந்தா என்ன ஆகும்? கொஞ்ச நேரத்துல ரப்பர் தேஞ்சு போகும் இல்லையா? அந்த மாதிரி சாதனை பண்ணி பண்ணி என்னைக்காவது ஒரு நாளைக்கு சாதகன் தேஞ்சு போயிட்டான்னாக்கா சாத்தியம் மட்டும் பிரகாசமாகும். அந்த ஒரு நிலை, திருப்பூட்டி ரஹிதமான அந்த நிலையத்தான்
பகவான் பிரம்ம நிர்வாணம், பிராமி ஸ்திதி, ஸ்தித பிரஜ லக்ஷணம், குணாதீத லக்ஷணம், உத்தம பக்தனோட லட்சணம், ஞானியோட லட்சணம், இப்படியெல்லாம் பல பேருகளால பகவான் கூப்பிடுறார் கீதையில. குணாதீதன் சொல்றார், ஞானின்னு சொல்றார், பக்தன் சொல்றார், ஸ்தித பிரஜன் சொல்றார், யோகின்னு சொல்றார், யோகாரூடன் சொல்றார். இப்படி பல பேருகளால கூப்பிடுறார். இதோட எல்லாம் லட்சியம் என்ன அப்படின்னாக்கா அகங்கார க்ஷயம். அகங்காரம் உண்மையில இல்லைன்னு தெரிஞ்சு அது சரணாகதியினால பக்தியில வருது. அதனால பகவான் சொன்னார், சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் व्रज அகம் த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்ச. புண்ணியம் பாபமெல்லாம் உன்னோட சுபாவத்துக்குள்ள ஒளிஞ்சின்றிருக்கு. அதனால நீ என்னதான் பண்ணினாலும் சிலதெல்லாம் நடக்கும் உன்னோட சரீரத்துல. ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேசே அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா. அதனால என்ன பண்ணணும்? தமேவ சரணம் கச்ச. அந்தர்யாமியா இருக்கிற அந்த பகவானுக்கே சரணாகதி பண்ணு. எப்படி? சர்வபாவேன பாரத, எல்லா பாவத்திலையும். தத் பிரசாதாத் பராம் சாந்திம் ஸ்தானம் பிராப்ஸ்யசி சாஸ்வதம். அந்த அந்தர்யாமியா இருக்கிற பகவானுடைய பிரசாதம் உனக்கு கிடைச்சுடுத்தானா பராம் சாந்தி. பிராமி ஸ்திதி ஏஷா பிராமி ஸ்திதி பார்த்த நைனாம் பிராப்ய விமுஹ்யதே. பகவான் சொன்னார், இந்த பிராமி ஸ்திதியை யாரு அடைஞ்சுட்டானோ அவன் மோகிச்சு போக மாட்டான். ஸ்தித்வாஸ்யாம் அந்த காலேபி பிரம்ம நிர்வாணம் இருச்சது. மரணத்துக்கு முன்னாடியாவது இந்த நிலையை அடைஞ்சால் அவன் பிரம்ம நிர்வாணத்தை அடைஞ்சிடுவான். ஒரு கற்பூரத்தை ஏற்றி வச்சா எப்படி அது மறைஞ்சிடுமோ அந்த மாதிரி இந்த ஸ்வரூப ஞானத்தினால இந்த ஜீவனுக்கு அகங்காரம் உண்மை இல்லை, ஜீவகல்பனை உண்மை இல்லைன்னு தெரிஞ்சு தான் நித்திய சுத்த புத்த முக்தஸ்வபாவமான ஆத்மா பிரம்மம்ங்கிற ஸ்வானுபவம் மறை நீங்கி ஆவரணம் நீங்கி பிரகாசிக்கும். அந்த ஸ்வரூப பிரகாசமே முக்தி, ஸ்வரூப பிரகாசமே பிராமி ஸ்திதி, ஸ்வரூப பிரகாசமே பக்தி. அதுல நிரந்தரம் ரமிச்சென்றிருந்தால் தேசகாலங்களுடைய பாதை இல்லாம வாழ முடியும். எஸ்துவாத்மரதிரேவ ஸ்யாத் ஆத்ம திருப்தமானவ ஆத்மன்யேவ சந்துஷ்டः தஸ்ய காரியம் ந வித்யதே நைவ தஸ்ய கிருதேனார்த்தோ ந அகிருதேனேஹ கஷ்டன. அதுதான் சுவாதந்திரியம். ஆத்மாவிலேயே ரமிச்சுன்னு இருக்கான்னா அவன் பண்ணினதுனால அடையறதுக்கு இல்லை, பண்ணாததுனால அவனுக்கு நஷ்டமாகறதுக்கும் ஒன்றும் இல்லை. அதனால அவன் ஸ்வதர்மம் நடக்கணுமானா நடக்கும், எது நிற்கணுமோ நின்று போகும், எது நடக்கணுமோ நடக்கும். சர்வஸ்வதந்திரனா இருப்பான். அவனுக்கு நிரங்குஷமான ஸ்திதி அவனுக்கு. அதனால அந்த நிலைய நச்சாஸ்ய சர்வபூதேஷு கஷ்டிதர்த்தவியவாஸ்ரயா அப்படின்னா அந்த ஒரு சுவாதந்திரியம் தான் கீதையுடைய உபதேசம். அந்த நிலையை அடைய தஸ்மாத் யோகீ பவார்ஜுன, தஸ்மாத் சர்வேஷு காலேஷு யோகயுக்தோ பவார்ஜுன. இப்படியெல்லாம் பகவான் கீதையில நமக்கு போதனம் பண்றார். அந்த பகவானுடைய கிருபை நமக்கெல்லாம் கிடைச்சு அந்த கீதையை நித்திய சுவாத்தியாயத்தில் வச்சுண்டு பகவத் அனுபவத்துக்கு நம்ம பாத்திரமாகணும். நாளைக்கு உபனிஷத் 5 உபனிஷத் பார்த்தோம். இன்னைக்கு பகவத்கீதையை கொஞ்சோண்டு ஸ்பர்ஷம் பண்ணி பார்த்தோம். நாளை ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம், ரொம்ப சாஸ்திரியமான விஷயமா இருந்தாலும் உங்களுக்கெல்லாம் கஷ்டம் கொடுக்க மாட்டேன். சாஸ்திர விஷயத்தோட சாரத்தை எடுத்து நமக்கு சுவானுபவத்துக்கு ஏதாவது பிரயோஜனப்படுமாங்கிற மாதிரி கொஞ்சம் விசாரம் பண்ணுவோம். அதை நாளைக்கு நாம பார்ப்போம். நாளைக்கு சாயங்காலத்தோட இந்த ஒரு மகா வைபவம் நாளைக்கு இங்க பூர்த்தி ஆகுது. சர்வேபி சுகினः சந்து சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத் யதோ மமாத்மா பவசி த்வமேவ ததோ ந வாச்யம் மம கிஞ்சித் அஸ்தி யதா தவேஷ்டம் குரு மாம் ததைவ த்வாம் ஆத்மநாதம் ரமணம் பஜாமி.